இந்த ஆசீர்வாதமான கூட்டத்தை வைத்திருக்கிறார். தேவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரும் தேவன் ஆஸ்வதிப்பாராக. நம் கண்களை மூடி கொஞ்ச நேரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவன் நம் வாழ்க்கையில் செய்த நன்மைக்காக கொஞ்ச நேரம் தேவனை ஸ்தோத்திரித்து அப்படியே நாம் ஆராதனைக்குள்ளாய் செல்வோம். கண்களை மூடி நாம் தேவனை கொஞ்ச நேரம் நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லோரும் உள்ளத்தின் ஆழத்து கண்களை மூடி தேவனே வாழ்க்கையில் செய்த நன்மைக்காக தேவனை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிப்போம் துதிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வல்லமையுள்ள தேவனே, மகத்துவமுள்ள தேவனே, மாட்சிமை நிறைந்த தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் பரிகாரியே உபகாரியே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, அண்ட சராசரங்களை சிருஷ்டித்து ஆளுகிறவரே, எங்கள் அல்பா உமேகா மாணவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜீவிக்கிறவரே, பிரகாசிக்கிறவரே, எவ்வளவு வேணும் எதில் இல்லாத எங்கள் நித்திய ஜீவனுள்ள தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருடைய நாமத்துக்கு புகழ்ச்சி உண்டாவதாக, கர்த்தருடைய நாமத்துக்கு கனம் உண்டாவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் தந்த எங்கள் ஆண்டவராகிய தேவனே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஏழைகளின் தெய்வமே ஸ்தோத்திரம், திக்கற்றவர்களின் தேவனே ஸ்தோத்திரம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, நீடிய சாந்தம் உள்ளவரே, தயவுள்ளவரே, மன்னிக்கிறவரே, மனதுருகிறவரே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏழைகளை தேடி வந்தவரே ஸ்தோத்திரம், பாவத்தை வெறுத்தவரே, பாவியை நேசித்தவரே, எங்கள் ஆண்டவராகிய தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே, உமக்கு ஸ்தோத்திரம். துதிகள் மத்தியில் உலாவுகிறவரே, துதிக்கு பாத்திரரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா போற்றுதலுக்கும் உரியவரே, எல்லா புகழ்ச்சிக்கும் உரியவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்த ஆராதனைக்கு என்று அழைக்கிறோம். கர்த்தாவே, நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா. எங்கள் மத்தியிலே வாசம் செய்கிறவரே, எங்களை ஆளுகிறவரே, நல்ல மெய்ப்பரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா, நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து உதவினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசனேதானியா, இதுவரை உதவினீரே. எப்படி நான் நன்றி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே.
ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே எவ்வளோ பிறந்த நாளை காணவில்லை ஆண்டவரே. உன்னை விலமதிக்க முடியாத கிருபையினாலும் ஆண்டவரே, ஈடு இணையற்ற தேவனே, உடைய தெய்வீக அன்பினாலும் கூட கர்த்தாவே இந்த நாளை நாங்கள் காணும்படியா நீ செய்த கிருபைக்காக ஆண்டவரே, ஆண்டவரே உடைய இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ராஜாதிபதியாகிய கிருபை எங்களுக்கு நீ தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய ஜீவ சுவாசத்தை எங்களுக்கு கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனே, உண்மை முதலாவது இந்த ஆராதனைக்கு நாங்கள் அழைக்கிறோம் அப்பா. நீர் இல்லாமல் எதுவும் கர்த்தாவே பரிபூர்ணம் அடைய முடியாது கர்த்தாவே. நீர் ஒருவரே பரிபூர்ணத்துக்கெல்லாம் பரிபூர்ணமாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களோடு அசைவாடும்படியாக, எங்களை ஆளுகை செய்யும்படியாக தேவனே, இந்த கூட்டத்தில் நீ மகிமைப்படும்படியாக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிக்கும்படியாக தேவனே உண்மை நாங்கள் அழைக்கிறோம். உண்மையாக என்னை நோக்கி கூப்பிடும்போது நான் சமீபமாக இருக்கிறேன் என்று நீர் எங்களுக்கு வாக்குறுத்திருக்கிறார் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் வரும்படியாக தேவனே உடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யும்படியாக கர்த்தாவே, இந்த ஆராதனையின் ஆசுவாதத்தை ஒவ்வொரு பெற்றுக்கொண்டு போகும்படியாக இந்த கரங்களிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர். ஆண்டவரே, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இந்த கூட்டத்துக்காக கூட தேவன் தமது கூட்டத்தை ஆஸ்வதிக்கும்படியாக, கூட்டத்தை ஏற்படுத்த சகோதரன் தேவன் ஆஸ்வதிக்க முடியாது. தொடக்கமாக இந்த ஆராதனைக்கு ஜெபிக்க முடியாது. பாஸ்டர் பாலை கூட நம்ம முன்பாக அழைப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, தேவரீர் இதோ மாலை வேளையிலும், தேவரீர் இதோ அருமையான டைட்டஸ் கண்ணன் சகோதரர் வீட்டிலே தேவரீர் நாங்கள் ஆண்டவரே ஒரு கூடுகையை நடத்தும்படியாய் நீர் பாராட்டின கிருபைக்காக, இரக்கத்துக்காக, தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் அவருடைய இந்த பிறந்த நாளிலே கூட உடைய நாமம் மகிமைப்படும்படியாய் அவர் உள்ளத்துக்குள்ளாய் ஒரு கூட்டத்தை நடத்த வேண்டும் என்ற அந்த வாஞ்சியை நீர் ஏற்படுத்தினீர். நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவரே, இந்த கூடுகை ஆனது இதோ நேர்த்தியோடு நடக்க நீர் உதவி செய்யுங்க. தேவரே, இந்த கூடுகையின் மூலமாய் இந்த குடும்பம் இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை, மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யுங்க. தேவரே, இந்த கூடுகையின் மூலமாய் அநேகருக்கு இந்நாளுக்குரிய எச்சரிப்பு சத்தமானது தேவரே இதோ கொண்டு போய் சேர்க்க இந்த இடத்தை நீர் ஆண்டவரே, இந்த தருணத்தை நீர் எங்களுக்கு தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ பேச போகிற சகோதரனை மறைத்து நீர் வல்லமையோடு கூட வல்லமையான வார்த்தை நீர் தரப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். பாடுகிற சகோதரனை மறைத்து பிரசன்ஸோடு கூட பாட நீர் உதவி செய்யுங்க. இன்னுமாய் தடைப்பட்ட ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் நீர் துரிதமாய் கொண்டு வர வேண்டுமாய் பாரத்தோடு செபிக்கிறோம். தேவரே, இந்த கூடுகை துவக்கம் முதல் முடிவு மட்டுமாய் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உடைய நாம மகிமைக்கென்று நாங்கள் இந்த கூட்டத்தை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ரட்சகரை மீட்பெருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லா உற்சாகம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாம மகிமைக்காய் கூட ஒரு பாடலை கூட பாடுறோம். அற்புதர் 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 இயேசு அற்புதர். இந்த பாடலை கூட கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் கூட ஆராதிப்போம். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைதாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைதாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர்.
எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதம். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதம். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதம். உலகத்தில் இருப்போரிலும் எங்களை சுப்பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போரிலும் எங்களை சுப்பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதம். உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதம். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதம். அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதம். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதம். அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதம். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதம். அருந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளிலே. அருந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளிலே. ஆகிலும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதம். ஆகிலும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதம். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உற்சாகமாய் பாடுங்க. உங்களை ஒவ்வொரு கூட தேவன் ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்னும் ஒரு பாடலை கூட பாடுவோம். நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல விதமாக கூட ஒரு நன்றி பாடலை பாடுவோம். நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. நன்மை செய்த இயேசு திறந்த பாடும் உலகத்தின் ஆழத்தில் உணர்ந்து நம் வாழ்க்கையில் தேவன் எங்கெல்லாம் நன்மை செய்தாரோ அதை நினைத்து நாம் பாடுவோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன்.
நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீரையா, ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். சொல்லி முடியாத இவர்களுக்கு ஸ்தோத்திரம், தேவனருளிய சொல்லி முடியாத இவர்களுக்கு ஸ்தோத்திரம், அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம், அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். அல்லேலூயா அல்லேலூயா. உற்சாகமாய் பாடினதான் நாங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆஸ்வதிப்பதாக. நாம் மீதியான நேரத்தை கூட நம்ம செயலில் ஒப்படைக்கலாம். Praise the Lord Jesus. Hallelujah. Hallelujah. Praise the Lord. தேவன் தாமே இது வந்திருக்கிறதான ஒவ்வொருத்தரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் யாவரும் கூட எழுந்து நிற்போம். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. யாவருக்கும் praise the Lord. Hallelujah. 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 என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம்.
ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த மகத்தான நேரத்திலே கர்த்தாவே உம்மை துதிக்கும்படியாய் உம்மை பாடும்படியாய் நீ தந்த தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கே 2-3 பேர் உம்முடைய நாமத்தில் கூடுகிறோமோ அங்கே நான் இருக்கிறேன் என்ற தேவன் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியிலே வாசம் செய்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உடைய மகத்தான பிரசன்னத்தால் இந்த வேளையிலே எங்களை நிரப்பி ஆண்டவரே. உடைய வார்த்தை என்னும் ஆண்டவரே மகத்துவத்தை நாங்கள் காணும்படியாய் ஆண்டவரே. உடைய மகத்தான ஆண்டவரே திரைச்சலை கிழித்து ஆண்டவர் வெளிப்பட்ட அதே மகத்தான வார்த்தை இந்த நாளில் ஆண்டவரே எங்களோடு நீர் பேசும்படியாய் ஆண்டவரே. இந்த சமூகத்தில் எங்களை நாங்கள் தரைமட்டமாய் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த மகத்தான நாளில் ஆண்டவர் 50வது பிறந்த நாளை காணுகிறதான அருமையான சகோனுக்காக நன்றி செலுத்துகிறேன். இம்மட்டுமா இந்த கரம் அவரை தாங்கினது ஆண்டவர். இம்மட்டுமா இந்த ஆண்டவரே மாறாத தேவனுடைய ஆண்டவரே சமூகம் அவரை வழிநடத்தினது ஆண்டவர். இந்த நாளிலும் இந்த நாளை காணும்படியா இந்த வருடத்திலே மகத்துவமுள்ள ஆசீர்வாதங்களை எங்கள் சகோதரன் பெற்றுக்கொள்ளும்படியா வருகின்ற நாட்கள் உமதாகும்படியாய் கூட இந்த சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே மாம்ச பிரகாரமான ஆசீர்வாதத்தினாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் எங்கள் சகோதரனை நிரப்பும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ சபையாராக சேர்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம். God bless you ன்னு சொல்றோம் ஆண்டவரே. தேவனே எங்கள் சகோதரனை நீங்க ஆசீர்வதிங்க. இன்னுமாய் மென்மேலுமாய் உமக்கென்று ஜீவிக்க வார்த்தைக்கென்று நிற்கத்தக்கதாக மகத்தான சாட்சியை ஆண்டவரே எங்கள் சகோதரனை நீர் ஆண்டவரே கொண்டு வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே இந்த நாளில் நாங்கள் ஒரு விஷயம் ஆசீர்வதிக்கிறோம். நீரே இந்த கூட்டத்தை பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. வார்த்தை ஆண்டவரை ஆசீர்வதிங்க. துவக்கம் முதல் முடிவு மட்டுமா ஆண்டவரை அபிஷேகத்துக்குள்ளாக வழிநடத்துங்க. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்தான இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you. நாம் யாவரும் நின்றவண்ணமாக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை கூட வாசிப்போம். பரிசுத்த வேதத்திலே எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 22 ஒரு சில வசனங்களை கூட நாம் வாசிப்போம். நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்த சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதா இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதா இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். பிரதான ஆசாரியன் அந்நிய இரத்தத்தோட வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேக தரம் தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை. அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதா இருக்குமே. அப்படியல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். அன்றி ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்திற்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். அல்லேலூயா. வாசித்த மகத்தான வேத பகுதியை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவர் உட்கார்வோம் சகோதர சகோதரி. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஈடு இணையற்ற நாமத்தினாலே யாவரையும் கூட நான் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான். அல்லேலூயா. ரோமர் 14:6 இப்படியா சொல்லுது, நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான். ஏனென்றால் தேவனுடைய மகிமைக்காக அவர் மகிமைப்படும்படியாக அதை செய்ய வேண்டியதா இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த கூட்டத்தை வச்சது எங்க ஐயா 50 வருஷம் ஆயிட்டாரு, அவருக்கு ஒரு செலிப்ரேஷன் பண்ணணும் கிடையாது. அல்லேலூயா. 50 வயசு ஆயிட்டாரு. ஆனா அவர் 50 வயசு டச் பண்றது ஒரு பெரிய ஒரு மகத்தான விஷயம். ஏன்னா கோல்டன் ஜூபிலி என்னது 50 என்பது கோல்டன் ஜூபிலி. இன்னைக்கு அநேக பேர் 50 வருஷத்தை தாண்டது கிடையாது. 30 வயசுல இறந்து போயிடுறாங்க.
அல்லேலூயா. 40 வயசா இறந்து போயிடுறாங்க பாருங்க. குறுகிய காலத்திலே மரணமானது நிகழ்து. ஆனா எங்கள் தேவன் மகத்தான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்க ஐயாவை ஆசீர்வதித்து இந்த மகத்தான ஆண்டில் நுழையும்படியாக கிருபை செய்தார். அல்லேலூயா. 50 என்பது விடுதலை, ஜூபிலி. அல்லேலூயா. அது இல்லாம வேதத்துல 50 என்பது பெண்டிகாஸ்ட். அல்லேலூயா. பெண்டா என்றால் 50ன்னு அர்த்தம். 50வது நாள்ல தான் என்னாச்சு? பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. மகத்தான தேவன் இறங்கி பரிசுத்த ஆவியை அருளினார். இனிமே அவர் ஃபுல்லா தேவனுடைய கரத்துல சொல்லிக்க போறார். அல்லேலூயா. அவர் ஆசீர்வாதம் பாருங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் மாம்ச பிரகார ஆசீர்வாதத்துல தேவன் அவரை ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. அதுதான் என்னுடைய ஜெபமா இருக்குது. பாருங்க, இந்த மகத்தான நாளிலே இந்த பூமியில ஒரு புல் பூண்டு முளைக்கும் என்றால் அது தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. ஏன்னா பாருங்க, படைப்பு தேவன் எல்லாவற்றையும் படைக்கிறார். நாமெல்லாம் படைப்புகளா இருக்கிறோம். நம்மை உண்டாக்கினவர் ஒரு படைப்பாளி இருந்துதான் ஆகணும். இந்த வேதம் என்ன சொல்லுதுன்னா, சிருஷ்டிப்புன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது சிருஷ்டிக்கக்கூடிய சிருஷ்டிகர் ஒருத்தர் இருந்தாகணும். அல்லேலூயா. நம்மள சிருஷ்டிப்பா இருக்கிறோம். நம்மை சிருஷ்டித்தவர் ஒருத்தர் இருந்து ஆக வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, இதை அநேகர் தெரிந்து கொள்வது கிடையாது, அறிந்து கொள்வது கிடையாது. அல்லேலூயா. யாரு சிருஷ்டிகர், யாரு அவர் யாரா இருக்க முடியும், நான் பார்க்கவே இல்லையே, இப்படியான பல கேள்விகள் என்ன பண்ணுது மனிதனுக்குள்ள உற்பத்தி ஆகுது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பாருங்க, நான் ஒரு ஜூஸ் குடிக்க போறேன். எல்லாம் கவனிங்க. இந்த ஜூஸை நான் குடிக்கிறேன். இங்க இதை ரோஷன் பார்த்துக்கிறான் அங்க இருந்து. அல்லேலூயா. ரொம்ப டேஸ்ட் ஆகுது, ரொம்ப ஸ்வீட் ஆகுது அப்படின்னு நான் சொல்றேன். அவன் என்ன சொல்றான், சும்மா பொய்யெல்லாம் சொல்லாத பிரதர், நீ குடிக்கிறது தண்ணி எப்படி அது டேஸ்டா இருக்கும், ஸ்வீட்டா இருக்கும்னு கேக்குறான். அல்லேலூயா. நான் பேசுறது புரியுதா? இந்த பாட்டில் குடிக்கிறது யாரு? நானு. ஆனா இதை கமெண்ட்ஸ் பண்றது யாரு? எதிர்க்க நிக்கிறவன் கமெண்ட்ஸ் பண்றான். அல்லேலூயா. பாருங்க, எதிர்க்க நிக்கிறவன் என்ன வேணா கமெண்ட்ஸ் பண்றான். ஆனா நீ இது குடிக்கும் போது தான் தெரியும் அது ஜூஸா தண்ணியான்றது. அல்லேலூயா. பாருங்க, நீ குடிச்சு பார்த்தாதான் தெரியும். நான் சொல்றது குடி, அந்த குடி கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அல்லேலூயா. ஓ டேஸ்ட் அண்ட் see the Lord is good. உன் வாழ்க்கையில அவர் நல்லவரா இருப்பார் என்பதை, நல்லவரா இருக்க முடியும் என்பதை நீ அனுபவிக்காம அதை சொல்ல முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு நாங்க அதை அனுபவிச்சோம், அதனால ஒரு கூட்டத்தை போட்டு பேசிட்டு இருக்கோம். அல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையில தேவன் நல்லவரா இருந்ததுனால தான் இந்த கூட்டம். அல்லேலூயா. ஆனா இது தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, வெண்ணா இவன் போட்டு கத்திக்கின்னு கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர் கத்துனுக்குறா. யாரா அவர் கெட்டவர்னு சொன்னா? அவர் எங்கள் வாழ்க்கையில் எப்போது நல்லவரா இருக்கிறதுனால நாங்கள் எப்போது என்ன பண்றோம், அவர் நல்லவர் என்று துதித்து கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, நீங்கள் ஒன்றை அனுபவிக்காமல் அதை பற்றி பேச முடியாது. நீங்கள் ஒன்றை உணர்வுமாய் பெற்றுக்கொள்ளாம அதை பற்றி நீங்க சொல்ல முடியாது. அல்லேலூயா. நீ ஃபீல் பண்ணாம, நீ உணர்வுபூர்வமா பெற்றுக்கொள்ளாம தேவன் யார் என்பதை புரிந்து கொள்ள முடியாது. உன் வாழ்க்கையில தேவன் தனிப்பட்ட நபராய் செயல்படுற வரைக்கும் நீ அவர்கிட்ட வந்தாகணும். பாருங்க, தேவன் இப்படியா சொல்றாரு, தேவன் தன்னை விசுவாசிகளுக்கு காண்பிப்பார், அவிசுவாசிகளுக்கோ தன்னை மறைத்துக் கொள்வார். இன்னைக்கு நீ அவர் இடத்துல வந்தாதான் அவர் யார் என்பதை நீ புரிந்து கொள்ள முடியும். நீ வராமைய தூரமா நின்று அவர் யார் என்று நம்பிக்கை வைக்காம, விசுவாசம் வைக்காம, அவர் ஒன்னும் செய்யல, அப்படி ஒரு தேவன் இல்ல, அப்படி ஒரு கடவுள் இல்லை, நீ சொல்லவே முடியாது. அப்ப நீ அனுபவிக்காம சொல்லும் போது உன்னோட ஸ்டேட்மெண்ட் என்னவாயிடுது, பொய்யானதா ஆயிடுது. அல்லேலூயா. இத குடிச்சு பார்த்த பிறகுதான் அவருக்கு தெரியாது என்னது ஜூஸா தண்ணியா அப்படின்றது. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, விசுவாசிக்கு தேவன் தன்னை காண்பிக்கும் போது அவரை விசுவாசிகளுக்கு மாத்திரமே அவரை பார்க்க முடியும். அல்லேலூயா. பாருங்க, தம்மை தேடலுக்கு அவர் பலன் அளிக்கிறார். அல்லேலூயா. அப்படி சொன்னார் அவரு. 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும்போது அவர் என்ன சொன்னார்னா, தட்டுங்கள் திறக்கப்படும் சொன்னார், கேளுங்கள் கண்டடைவீர்கள் சொன்னார். அல்லேலூயா. என்ன சொன்னாரு? இதெல்லாம் சொன்னாரு. வாசிப்போமா? எடுங்க. தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். அல்லேலூயா. மத்தேயு 7:7. ரொம்ப நேரம் தேடுறீங்க போல. அல்லேலூயா. பேசிக்கா வாசிப்பது
கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் போதும் அவர் தட்டல. அவர் வந்து என்ன சொன்னா, தட்டுப்பா நான் உனக்கு தரேன், கேளுப்பா நான் நீ பெற்றுக்கொள்ளாருக்கு நான் தரேன். இதெல்லாம் சொன்னவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப என்ன பண்ணிருக்கிறார் தெரியுமா? அவர் வந்து தட்டினுக்கிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தல அப்படி வாசிக்கிற 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் என்ன பண்ணுவேன்? உள்ள வருவேன். அல்லேலூயா. ஏங்க இந்த மாதிரியான சூழ்நிலை தேவனுக்கு ஏற்பட்டுச்சு? தட்டுங்கள்னு சொன்ன தேவன் இப்ப என்ன பண்ணுகிறாரு? வாசற்படியில் நின்று தட்டுங்க. எந்த வாசற்படியில? இருதயத்தின் வாசற்படியா? அல்லேலூயா. 18ஆம் வசனம் மேல வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 18 13ஆம் வசனம் வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். எங்க பேசுறாரு? மகத்தான பசுத்தாவி என்ற தேவன், ஆவியான தேவன் சபைகளுக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன பேசுறாருன்னா, வாசற்படியில் நின்று தட்டுகிறார். சபையின் வாசற்படியில் நின்று தட்டுகிறார். ஒருவன் சத்தத்தை கேட்டு வெளியில வந்து யாரு செக் பண்ணா அவர் உள்ள வருவாராம். ஏங்க அவர் வெளியில போனாரு? அல்லேலூயா. எதற்காக அவர் வெளியில போனாரு அப்படின்னு நாம ஆராய வேண்டியதா இருக்குது. இந்த வேதம் பாருங்க, வேதம் தனக்குத்தானே முரண்பட்டதா இருக்க முடியாது. அல்லேலூயா. வேதம் ஒன்றை சொல்லும் என்றால் அது கண்டிப்பா நிறைவேற்றது கூடியதா இருக்கும். பாருங்க, அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லி நிறைவேற்றாமல் இருந்ததே கிடையாது. அப்படி நீங்க எந்த விதமான வரலாறும் சொல்ல முடியாது வேதத்துல. அவர் ஒன்று செய்வார் என்றால் அதை செய்தே முடிப்பார். அவர் அதை சொல்வார் என்றால் அதை செய்தே முடிப்பார். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு அவர் வெளியில போயிட்டாரு, தட்டுறாரு, திறந்தா உள்ள வருவாரு. எவ்வளவு ரெஸ்பெக்டான தேவன் பாத்தீங்களா? மரியாதையான தேவன். தேவன் மரியாதையை அதிகாரத்துடன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ரெஸ்பெக்டா அவர் தட்டுறாரு. மரியாதையுடைய தேவன். மத்த மாதிரி கிடையாது. அதுவா திறந்து உள்ள வந்து குடும்பத்தை கலைச்சிட்டு வெளில போயிடும். என்னது? அல்லேலூயா. பிசாசு பாருங்க, தேவன் தட்டும் போது உள்ள வராரு. உன் வாழ்க்கையை மாற்றும்படியாய், அல்லேலூயா, உன் வாழ்க்கையின் காரியங்களை அற்புதமாக்கும்படியாய். பாருங்க, நீங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது அற்புதமாக மாறணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உனக்குள்ள வரும்போதுதான் நீ அற்புதமாக மாற முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் உள்ளே வரும்படியாய் நீங்க திறந்தளிக்க வேண்டியதா இருக்குது. அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு மரியாதைய அருமையா நம்ம சகோதரன் செஞ்சாரு. என்ன பண்ணாரு? வந்தோன்னா வாங்க பிரைஸ்லாம் காட் பிளஸ் யூ, உள்ள வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க. அதான் மரியாதை. இந்த மரியாதை நீ தேவனுக்கு செய்யும் போது தேவன் உன் வாழ்க்கையில வருவார். அல்லேலூயா. இன்னைக்கு கல்யாணம் எப்படி ஆயிடுச்சுன்னா பொம்மை நிக்க வச்சுட்டாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். அல்லேலூயா. அதுவே சொல்லும், வார்த்தை கூட கிடையாது, வெறும் செய்கை தான். அந்த அளவுக்கு இதுவாயிடுச்சு. மரியாதையற்ற காலமா மாறி போச்சு. அல்லேலூயா. யார் வந்தா என்ன, வரலனா என்ன, எனக்கு கவலை கிடையாது. எங்க உலகத்தான அப்படி ஆயிடுச்சு, இங்கே அப்படி ஆயிடுச்சு. யார் உள்ள வந்தான்னா வரலனா எனக்கு என்ன. பாருங்க, ஒரு வரவேற்பு என்பது மரியாதைக்குரிய வரவேற்பா இருக்கணும். அப்பதான் அவர் உள்ள வர முடியும். அல்லேலூயா. பாருங்க, இங்கே பழைய ஒரு பழமொழி இருக்குது. என்னன்னா, நாய்க்கு வேலை இல்ல, நிக்க நேரம் இல்ல. வருவாங்க போவாங்க, வருவாங்க போவாங்க, அவ்வளவுதான். பாருங்க, ஆனால் தேவன் ஒரு மனிதனுக்குள் ஆளுகை செய்யும் போது, அல்லேலூயா, அவன் இங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்க மாட்டான். அல்லேலூயா. பாருங்க, தேவனை தேடத்தக்கதான உணர்வானது மனிதனுக்குள்ள இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு காலம் அப்படிதான் இருக்குது. இது ஒரு கடைசி காலம். உலகம் அழிவுக்குள்ளாக போயினுக்குது. எப்போ பாம்பு போட்டு எந்த தேசத்தை அழிப்பான்னு தெரியல. உலகம் ஒரு பயத்தோட திகிலோட வாழ்ந்து கொண்டிருக்குது. அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு நம்ம நாட்டுல போர் கிடையாது, இன்னைக்கு நம்ம நாட்டுல யுத்தம் வரல, ஆனா அதெல்லாம் வரும்னு சொல்லுது வேதம். அல்லேலூயா. ஆனா வேற ஒரு தேசத்துல போரும் யுத்தமும் நடந்து கொண்டிருக்குது. அங்க ஜீவிக்க முடியாத கஷ்டமானது இருக்கு. நாம ஒன்னும் ரொம்ப தூரம் எல்லாம் கிடையாது, சீக்கிரமா நமக்கு அது வந்துடும். ஆனா அதற்கு முன்னாக நீ பிழைக்கும்படியாய், நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாய் இங்க ஒரு வார்த்தை வந்திருக்குது. அல்லேலூயா. நீ நித்திய காலமாய் தேவனோடு வாழும்படியாய் உனக்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்குது. அது என்னென்று அறிந்து கொள்ளத்தான் இன்னைக்கு நம்ம கூடி இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா மனுஷனுக்கு தேவனை தேடத்தக்கதான உணர்வுகள் இல்லை.
உணர்வு இல்லாம ஆயிட்டான். ரோமர்ல சொல்லுது, ரோமர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கொஞ்ச நேரம் கேளுங்க, நான் சீக்கிரத்துல முடிச்சிருவேன். 3ஆம் அதிகாரம். அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. இந்த வேதம் சொல்லுது, நீதிமான் ஒருத்தனும் கிடையாது. உணர்வுள்ளவன் இல்லை. உணர்வுள்ளவன் இல்லை. தேவனை தேடுகிறவன் இல்லை. தேவனை தேடத்தக்கதான மனிதன் இல்லையே இந்த பூமியில. அவன் என்ன பண்றான்? தனக்கென்று வாழ்ந்து கொண்டு, தனக்கென்று ஜீவித்துக் கொண்டு, தன் குடும்பங்களுக்காக வாழ்ந்து கொண்டு அதிலே தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சிடறான். அல்லேலூயா. அவனோட ஃபேமிலிக்காக ஓடி 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 டயர்ட் ஆகி ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் உடல்ல இருக்கிற எல்லா உறுப்புகளும் செயலிழந்து போயிடுது. இதுல இன்னொன்னு வேற என்ன ஆகுது? பிசாசு இன்னும் நிறைய பாவங்களையும் அவிசுவாசங்களை உள்ள வச்சு குடிக்கிறான், சிகரெட் பிடிக்கிறான், பாட்டு போடுறான், என்னென்னயோ கெட்ட பழக்கத்தை பண்றான். எல்லாமே என்ன பண்றது? மரணத்துக்குள்ளாக அவனை கொண்டு சென்றது. அல்லேலூயா. ஜீவிக்கத்தக்கதான மனிதன், உணர்வுள்ள மனிதன், நீதிமானாய் வாழத்தக்கதான மனிதன் இந்த பூமியில இல்லவே இல்லை. அல்லேலூயா. ஆனால் இந்த வேதம் என்ன சொல்லுதுன்னா, தேவன் இன்றைக்கு இந்த தேவனை தேடக்கூடிய ஒரு மனிதனை கண்டுபிடிக்கும் போது தேவன் அவருக்குள்ளாக வரும்படியாய் மீண்டும் தரிசனமாகிறார். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு அதுதான் நம்ம படிச்சோம். எபிரேயர்ல படிக்கும் போது தேவன் தன்னை நம்புகிறவனுக்கு தன்னை காண்பிக்கும்படியாய் மீண்டும் தரிசனமாகிறார். அல்லேலூயா. 2ஆம் தர இயேசு கிறிஸ்து மீண்டும் வருகிறார். அல்லேலூயா. அதை எதிர்பார்த்து காத்து கொண்டவர்களுக்கு மாத்திரமே. நீ தேவனை தேடத்தக்கதான உணர்வு இல்லைன்னா, அவரை நீ எதிர்பார்த்து இல்லைன்னா அவர் வரமாட்டாரு. அல்லேலூயா. இன்னைக்கு அதுதான் அவசியமா இருக்குது. பாருங்க, வாசிங்க எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்படதா இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். 28ஆம் வசனம் சிஸ்டர். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு பாவம் இல்லாமல் ஆவலுடன் தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் தரிசனமாவார். பாருங்க, இந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும்படியான ஆவல் யாருக்கு இருக்குதோ அவர்களிடத்துல தேவன் இணையும்படியாய், அவர்களிடத்துல தேவன் தன்னை நிரூபித்து காண்பிக்கும்படியாய் அவர் வருகிறார். அல்லேலூயா. யார் அவரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக அவர் வருகிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல நோவா என்ற ஒரு மனிதன் இருந்தான். நோவாவின் நாட்கள்ல நடந்தது போல மனுஷகுமாரின் நாட்களும் அப்படியே நடக்கும். வசனம் சொல்லுது, லோத்தின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்களிலும் அப்படியே நடக்கும். ஆமென். பாருங்க, நோவா இருக்கும்போது நோவாவின் காலத்துல பில்லியன் கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. 4000 வருஷம் இருக்குமாயா? 4000 வருஷத்துக்கு முன்பாக வாழ்ந்த இந்த மக்கள், பில்லியன் கணக்கான மக்கள் வாழ்ந்திருந்தாங்க. ஆனால் தேவன் ஒரு நபரோடு இடைப்பட்டார். அல்லேலூயா. ஒரே நபரோடு அவர் பேசினார். லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான பில்லியன் கணக்கான மக்கள் வாழ்ந்தாலும் அவர் ஒரு நபரோடு பேசினார். ஆமென். பாருங்க, வார்த்தை நோவாவிடம் மாத்திரமே வந்தது, வேற யார்கிட்டயும் வரல. அல்லேலூயா. பாருங்க, அதே மாதிரியான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள், பில்லியன் கணக்கான மக்கள் வாழ்ந்தாலும் இன்னைக்கு வார்த்தை கொண்டு வருதுதானே ஏதோ ஒரு நபரை இந்த பூமியில் தேவன் வைத்திருக்கிறார். கேக்குறீங்களா? அல்லேலூயா. இன்னைக்கு வார்த்தையை கொண்டு வருதுதான ஒரு மக்களை தேவன் இன்று வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு யுகத்திலும் தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அவனோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எசேக்கியேல்ல வாசிக்கிறோம். எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எசேக்கியேலோடு தேவன் பேசும்போது அவன் எப்படியாக அழைக்கிறார் என்றால், மனுபுத்திரனே என்று அழைக்கிறார். பாருங்க, மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். பாருங்க, மனுபுத்திரனே ஒரு நபரை அழைத்து நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம், அவர்களுடைய வார்த்தைக்கு நீ அஞ்ச வேண்டாம், நெரிஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும், நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும் நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும். பாருங்க, ஒரு மனிதனோடு தேவன் இடைப்படும் போது, ஒரு மகத்தான வார்த்தையை கொடும்போது எல்லா பயத்தையும் விடைத்து போட்டுக்கிறார். அல்லேலூயா. எல்லா பயத்தையும் எடுத்து போடுறாரு. அவன் தைரியமானவனாய் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிறான். அல்லேலூயா. பாருங்க, தேவன் ஒரு மனிதனை அழைக்கிறார், ஒரு மனுபுத்திரனை அழைக்கிறார். அந்த மனுபுத்திரன் இடத்துல என்ன பண்றாருன்னா தம்முடைய வார்த்தை வைக்கிறார். அல்லேலூயா.
இன்னைக்கு மனுபுத்திரன், வேதம் சொல்லுது மனுபுத்திரனே, மனுஷகுமாரனே, தீர்க்கதரிசியே, இது எல்லாமே ஒரே பதம் தான். அப்படிப்பட்ட ஒரு நபர் இந்த காலத்திலும் வர வேண்டியதா இருக்கு. ஏன்னா காலம் காலமாக யுக யுகமாக தேவன் ஒரு நபரிடத்துல பேசி தன்னை வெளிப்படுத்தினார். தேவன் இப்படியாக பழைய ஏற்பாடுல பேசும்போது தேவன் என்ன சொல்றாருன்னா, அவர் மனுஷனோடு அவர் டைரக்டா இடைப்படாம ஜனங்கள் தேவனை தள்ளும் போது தேவன் மோசேவை தேவனாய் மாற்றுகிறார். படிச்சிருக்கீங்களா? மோசேவை தேவனாய் மாற்றும் போது அங்கே ஆரோனை தீர்க்கதரிசியா வச்சாரு. ஏன் தெரியுமா? எல்லாம் ஏதோ நான் பொய்யா சொல்றேன்னு நினைக்கிற மாதிரி இருக்குது. வசனம் வாசிங்க, யாத்திராகமும் 7ஆம் அதிகாரம் 1. நிறைய பேர் கிறிஸ்தவங்க இருக்கிறதுனால நான் சில வார்த்தைகளோடு உள்ள போக விரும்புறேன். யாத்திராகமும் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன். உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியா இருப்பார். ஒரு தேவன் இருந்தா அங்க தீர்க்கதரிசி இருந்தாகணும். ஹல்லேலூயா. தேவன் இருக்கிறாரு, பக்கத்துல பாஸ்டர் வைக்கல. தேவனுக்குறாரு, பக்கத்துல ரெவரண்ட் வைக்கல. தேவனுக்குறாரு, பக்கத்துல போப்பு வைக்கல. ஒரு தீர்க்கதரிசியை வச்சார். ஹல்லேலூயா. பார்வோனுக்கு மோசே தேவனா இருந்தா, ஆனா ஆரோன் என்னவா இருந்தான்? தீர்க்கதரிசியா இருந்தான். உங்களுக்கு தேவன் ஒருத்தர் இருந்தானா ஒரு தீர்க்கதரிசி இருந்து ஆகணும். நீங்க இல்லனே சொல்ல முடியாது. ஏன்னா ஆமோஸ் 3:7 சொல்லுது, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். என்ன சொல்லுது? கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரருக்கு வெளிப்படுத்தாமல், கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். தீர்க்கதரிசிக்கு சொல்லாம அவர் என்ன பண்ண மாட்டார்? பூமியில ஒரு காரியத்தை செய்ய மாட்டார். அப்போ இன்னைக்கு பூமியில அநேக காரியங்கள் நடக்குது. பூமி விழுந்து போகுது, நெருப்பால் அழியுது, மேல இருந்து ஹெலிகாப்டர் விழுந்து சாவுறாங்க ஜனங்கள். ஆயிரக்கணக்கான மக்கள், நூற்றுக்கணக்கான மக்கள் சாவுறாங்க. எல்லாமே பூமிக்கு ஏற்படுற சாபம். ஹல்லேலூயா. இதெல்லாமே அப்போ தேவன் சொல்லாம எப்படி மக்களை சாகடிக்க முடியும்? ஒரு கடவுள் என்னப்பட்டது எப்படி ஜனங்களுடைய ஜீவனை எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் விட இங்க இருக்குது. ஹல்லேலூயா. அதெல்லாம் ஒரு தீர்க்கதரிசி சொல்லாம இதெல்லாம் நடக்கல. வேதம் முழுக்க அப்படிப்பட்ட எக்ஸாம்பிள்ஸை காட்ட முடியும் நாங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மகத்துவமான ஒரு காரியம் தான் இன்றைய நாள்ல ஒரு தீர்க்கதரிசி வந்து பேச வேண்டியதா இருக்கு. பாருங்க, தேவன் நம்மை நியாயம் தீர்க்கும் போது அல்லது உங்களை தண்டிக்கும் போது எச்சரிக்காமல் உங்களுக்கு தண்டிப்பை அல்லது நியாய தீர்ப்பை கொண்டு வர முடியாது. நீ நல்வழியில நடுன்னு சொல்லிட்டு நீ நல்வழியில நடக்கலனா தான் உன்னை என்ன பண்ணுவாரு? தண்டிப்பாரு. சொல்லாமையே நீ வாழ்ந்ததே தப்பா வாழ்ந்துட்டவா நரகத்துக்கு தள்ளுவாரா? எச்சரிக்காமல் ஒரு நியாய தீர்ப்பை கொடுப்பார் என்றால் அது சரியான காரியம் கிடையாது. அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு தேவன் ஆதாம் முதல் சாமுவேல் வரை இஸ்ரவேல்கள் மத்தியில தீர்க்கதரிசி உண்டு. புறஜாதிகள் அதே மாதிரி அநேக தீர்க்கதரிசிகள் உண்டு. அல்லேலூயா. நான் சொல்ற தீர்க்கதரிசி எல்லாம் என்ன சொன்னாரோ அது நிறைவேறும். அல்லேலூயா. இன்னைக்கு ஒன்று சொன்னாருன்னா அது நிறைவேறே ஆகணும். முனிமா, உன் கடையில இட்லி நல்லா வேகும், நல்லா வியாபாரமாகும், அது கிடையாது. அல்லேலூயா. ஒரு ப்ராஃபிட் என்ன பண்ணாரு? எப்படி சொன்னாரு? 2022-23 என்ன சொன்னாருன்னா, அதாவது ஜனவரி 1ஆம் தேதி அவர் தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். கவனிங்க. 2022 தீர்க்கதரிசனம் உரைக்கிறார் ஒரு தீர்க்கதரிசி. என்ன சொல்றாருன்னா, இந்த ஆண்டு என்ன கோல்டன் ஆண்டு அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. இந்த ஆண்டு ஆசீர்வாதமான ஆண்டாய் மாறும் அப்படின்னு தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். ஆனா அந்த ஆண்டு தான் என்ன வந்துச்சு? கொரோனா வந்துச்சு. கவனிக்கிறீங்களா? பாருங்க, தீர்க்க தரிசனம் தாறுமாறாக்கப்படுகிறது. சொல்கிற தீர்க்க தரிசனம் எல்லாம் தடுமாறி போகுது. அப்போ தீர்க்க தரிசனம் நிறைவேறல பண்ணா அவன் யாரா இருக்கிறான்? கள்ள தீர்க்கதரிசியா இருக்கிறான். உலகத்துல அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழுப்பி விட்டாங்க. இன்னைக்கு ஒரு உண்மையான தீர்க்கதரிசியை காணும்னா நீ தேட வேண்டியதா இருக்குது. அல்லேலூயா. இந்த ஜனங்க கள்ள தீர்க்கதரிசியை பார்த்து பார்த்து நல்ல தீர்க்கதரிசியை காண தவறுறாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் பேசுறது புரியுதா? பாருங்க, காலங்காலமா தேவன் தீர்க்கதரிசிகளோடு இடைப்பட்ட தேவன் இன்றும் ஒரு தீர்க்கதரிசி உடையவரா இருக்கிறார். மோசேயின் இடத்துல பேசும்போது உபாகமம் 18ஆம் அதிகாரம் 18-19 வசனம். உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரன்
விழித்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். நான் அவருக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். என்ன தேவன் கற்பிப்பதை எல்லாம் இந்த மகத்தான தீர்க்கதரிசி அவருக்கு சொல்லுவார். எங்க இது நிறைவேற்றுங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை நிறைவேற்றாரு. பாருங்க, கர்த்தரிடத்தில் வந்து அந்த மகத்தான தேவனுடைய ஆவி எல்லாவற்றையும் திருவுளம் பற்றினது, எல்லாவற்றையும் எடுத்து காட்டுச்சு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசியா வாழ்ந்தார். அவர் ஒரு இயேசு கிறிஸ்து ஆண்டவரா இருந்தாலும் ரட்சகரா இருந்தாலும் அவருடைய முதல் ஊழியம் என்ன வந்தது? தீர்க்கதரிசியா இருந்தது. தீர்க்கதரிசியின் ஊழியத்தை அவர் காலத்துல அவர் செஞ்சாரு. அப்ப இன்னைக்கு யாரோ ஒரு நபர் வர வேண்டியதா இருக்குது. பாருங்க, கர்த்தர் வந்து எல்லாவற்றையும் திஷ்டாந்தங்களாக செய்து இந்த பூமியின் பாவத்திற்காக அவர் வெளிப்பட்டார். பாவத்திற்காக அவர் பலியாகும்படியாய் வெளிப்பட்டார். ஏங்க பாவத்திற்காக பலியாகணும்? இயேசு பாவி கிடையாதுங்க. இயேசு பாவி இல்லை. ஆனா நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய துரோகங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக அவர் சிலுவையில் மரிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. சங்கீதக்காரன் இப்படியா சொல்றான், தாவீது 51ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். எங்க வந்ததுங்க பாவம்? உள்ள எப்படிங்க வந்தது பாவம்? பாருங்க, பழைய ஏற்பாடின் காலத்துல நியாய பிரமாணத்துல சொல்லும் போது என்ன சொல்லுச்சு? கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று நியாய பிரமாணம் இருந்துச்சு. இப்ப பழைய ஏற்பாட்டுல தேவன் இப்படியாக கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற ஒரு காரியத்தை அவர் வைக்கும் போது, அப்பொழுது பாவம் ஏதோ வழியா உள்ளே நுழைந்தது என்பதை காண்பிக்கும்படியா அது இருந்துச்சு. அல்லேலூயா. பாருங்க, பாவம் உள்ளே இன்னைக்கு ஜனங்கள் என்ன பேசுறாங்கன்னா, சபைகளோ ஸ்தாபனங்களோ ஏவாள் ஏதேன் தோட்டத்துல ஒரு பழத்தை சாப்பிட்டா ஆப்பிள் பழம் அப்படின்னு ஒரு ஸ்தாபனம் சொல்லுது. இன்னொரு சபை அது இல்ல, ஆப்பிள் கிடையாது, அது ஆப்ரிகாட் அப்படின்ற ஒரு பழம் அப்படின்னு சொல்லுது. இன்னைக்கு அந்த பழத்தை எடுத்துன்னு வந்து கொடுத்தா, அல்லேலூயா, அன்னைக்கு அந்த பழத்தை சாப்பிடும்போது அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறாங்க? தாங்கள் நிர்மாணிகள் என்பதை தெரிந்து கொண்டாங்க. இன்னைக்கு அநேக பேர் ட்ரெஸ் போடாம சுத்தி இருக்கிறாங்க. அல்லேலூயா. அரை குறையா சுத்தி இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த பழத்தை கொடுத்து என்னன்னு அறிஞ்சுக்கணும்? அவங்க தாங்கள் நிர்மாணி என்பதை அறிந்து கொள்ற அளவுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும். பாருங்க, இன்னைக்கு தேவன் பாவத்தை எங்க இருக்குது என்பதை வெளிப்படுத்திருக்கிறார். அல்லேலூயா. பாவம் உள்ளே வந்தது ஏதேன் தோட்டத்துல, ஆனால் சபையால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. நியாய பிரமாணம் சொல்லிச்சு பழைய ஏற்பாட்டுல. தேவனுடைய நியாய பிரமாணம் சொல்லும் போது பாருங்க, தேவன் அங்கே பாவம் உள்ளே வரும்போது தேவன் ஏவாளை என்ன பண்ணார்னா கர்ப்பத்தை சபித்தார். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற தேவன் நியாய பிரமாணத்துல எதற்காக கர்ப்பத்தை சபிக்கணும்? அப்போ இந்த 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 மகத்தான நியாய பிரமாணத்தின் இந்த தண்டனையானது எதை வெளிப்படுத்துதுன்னா, கர்ப்பத்தில் பாவம் உள்ளே வந்திருக்குது, அதனால என்னாச்சு? கர்ப்பத்தை தேவன் சபித்தார். அல்லேலூயா. என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தெரித்தாள் என்று தாவீது சொல்லும் போது பாருங்க, இதுல ஏதோ ஒரு ரகசியமானது அடங்கி இருக்குது. இந்த வேதம் முழுக்க தீர்க்கதரிசன வசனங்களால் ஆனது. அல்லேலூயா. இதை நீ அப்படியே படிச்சா புரிஞ்சிக்க முடியாது. அதான் நான் சொன்னேன், ஒரு தீர்க்கதரிசி வராம, ஒரு தீர்க்கதரிசியில தேவன் வெளிப்படுத்தாம எந்த காலத்திலும் செயல்பட்டதே கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வேதத்தை நீ புரிந்து கொள்ளணும்னா ஒரு தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். அல்லேலூயா. பாருங்க, ஏதோ ஒன்றை அவன் செய்திருக்க வேண்டும். தாவீது என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று சொன்னான். மானிடாய் பிறந்த எல்லாருக்கும் அந்த ஆத்மாவில பாவம் என்ற ஒரு காரியமானது வருது. சின்ன குழந்தைல இருந்து பெரிய நபர் வரைக்கும் ஏதோ ஒரு தவறுக்குள்ள ஆகும்போது, ஏதோ ஒரு பாவத்தை செய்யும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க? பயத்துக்குள்ள மாறிடுறாங்க, வலுவெழுத்து போயிடறாங்க. எதுக்கு அவளுக்கு உணர்த்துது தான் பாவம் செய்தேன் என்று? ஏதோ ஒரு உள்ளுணர்வு அவனுக்கு சொல்லி நிக்குது, நீ தவறா நடந்துனுகிற, நீ மோசமா ஏதோ ஒரு வழியில போயிடுகிற. அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு அது எது என்பதை கண்டுபிடிப்பது தான் ஜனங்களுக்கு தெரியாம போச்சு. நாம் படிச்சோம், ரோமர் 3ஆம் அதிகாரத்துல படிக்கும் போது, பூமியில நல்லவன் என்று சொல்லிக்கொள்ள ஒருவனும் இல்லை, உணர்வுள்ளவன் எவனும் இல்லை, நீதிமான் ஒருவனும் இல்லை. எடுத்துட்டீங்களா? 10ஆம் வசனம், 3:10. ஒருத்த கூட நீதிமான் கிடையாது இந்த பூமியில. உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள் வேதம் சொல்லு. அப்ப நான் சின்ன வயசுல இருந்து எந்த தப்பும் செய்யல பிரதர். நான் எல்லா மாடுகளுக்கு கூட நான் என்ன பண்ணுவேன்? அவுத்திக்கிற கொடுப்பேன். அல்லேலூயா.
நான் வந்து போற சின்ன சின்ன எறும்புகளை கூட மெரிக்க மாட்டேன். சிறு சிறு பூசிகள் மீது கூட கவனம் செலுத்துவேன். பொறுமையா நடந்து போவேன், பெருக்கினே போவேன். எல்லாம் உண்மைதான். ஆனா இந்த வேதம் என்ன சொல்லுதுன்னா, நாம் பிறக்கும் போதே பாவத்தில் பிறந்தோம் என்று சொல்லுது. அல்லேலூயா. எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். நானும் அந்த லிஸ்ட்ல வரணும் அப்படின்னு கேட்டா ஆமா. அல்லேலூயா. எல்லாரும் அந்த லிஸ்டுக்குள்ளதான் வரும். பாருங்க, இந்த கெட்டு போன வாழ்க்கையை மாற்றும்படியாய் மகத்தான பரலோகத்தின் தேவன் இறங்கி வந்தார். அல்லேலூயா. 2000 வருடத்துக்கு முன்பாக அவர் இறங்கி வந்து உன்னுடைய பாவத்துக்காகவும் என்னுடைய பாவத்துக்கும் மரித்தார். அல்லேலூயா. மரித்து பாருங்க, அந்த மகத்தான பாவம் செய்யும் ஆத்துமா சாகும் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தை அவர் என்ன பண்ணார்னா அடியோடு அகற்றினார். ஆத்துமாவை காத்துக் கொள்ளும்படியாய் ஆத்துமாவை ரட்சித்துக் கொள்ளும்படியாய் இந்த மகத்தான தேவன் பரலோகத்தின் தேவன் இறங்கி வந்தார். ஆமென். பாருங்க, மரணம் வரைக்கும் நம்மளை கொண்டு போகக்கூடிய அந்த காரியத்திலிருந்து, மரணம் குடிக்கொண்டிருக்கிற காரியத்திலிருந்து பாருங்க நம்முடைய ஆத்துமாவை மீட்கும்படியாய் பரலோகத்தில் இறங்கினார். மீண்டும் பாவம் இல்லாத தேவன் மீண்டும் மரணம் என்ற அந்த படுகொலைக்கு போய் மரணத்தின் மீது வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. வெற்றி சிறந்து ஜீவனை கொண்டு வந்தார். அல்லேலூயா. பாருங்க, காலங்காலமா ஜனங்க மரித்து கொண்டிருந்தாங்க பாவத்துல, காலங்காலமா சாபத்துல மரிந்து கொண்டிருந்தாங்க. மூதாதையர்கள் செய்த பாவம், பெற்றோர்கள் செய்த பாவம் ஒவ்வொரு சந்ததியா கடத்தப்பட்டிருந்தது. இந்த மகத்தான தேவன் வந்து, நான் ஆல்ரெடி சொன்னேன், ஏவாள் கர்ப்பத்தின் வழியா ஏதோ பாவம் செய்தா, அங்கே பாவம் அது உட்புகுந்துச்சு. அல்லேலூயா. அதனால தேவன் கர்ப்பத்தை சபித்தார். பாருங்க, வசனம் எப்படி சொல்லுது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு கிடையாது. நாம் வாசித்த எபிரேயர் 9ஆம் அதிகாரம் மேல படிங்க, 21ஆம் வசனம். இவ்விதமாக கூட இல்ல 22 நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுகிறது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இதுதான் ஜனங்கள் புரிந்து கொண்டு இன்னைக்கு ஆடையோ கோழையோ புறாவையோ ஏதோ ஒரு மிருகத்தை ரத்தத்தை சிந்தி தன்னுடைய பாவத்தை கழுவி கொள்ளும்படி நினைக்கிறான். அல்லேலூயா. பாருங்க, ஒரு ஆட்டு ரத்தமோ ஒரு கோழி ரத்தமோ மனிதனுக்கு ஈடாக முடியாது. அல்லேலூயா. உன் பாவத்தை கழுவ வேண்டும் என்றால், நீ செய்த குற்றத்தை கழுவ வேண்டும்னா ஊர் ரத்தம் தான் சிந்தப்படணும். அல்லேலூயா. பாருங்க, தேவன் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்புண்டாக சொல்ல பிறகு ஜனம் என்ன பண்ணிட்டானா, ஏதோ ஒரு மிருகத்தின் ரத்தத்தை சிந்துறான், பாவத்தை கழுவ முடியல. வருஷம் சிந்தினுகிறான், வருஷம் ஒரு விழா வைக்கிறான் அதுக்கு. அல்லேலூயா. வருஷம் ஒரு கோழி ஆடைய வெட்டுறான். புரியல. ஆனா உன்னுடைய ரத்தத்தை சிந்தனும். ஆனா தேவன் உன்னுடைய ரத்தத்தை சிந்தாதபடி அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தினார். அல்லேலூயா. உன் பாவத்தையும் உன் சாபத்தையும் போக்க அவர் இறங்கி வந்து, பரலோகத்தின் தேவன் இறங்கி வந்து ரட்சிப்பை உனக்காக தந்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அவர் தம்முடைய சுய ரத்தத்தை சிந்தி நம்ம எல்லாம் மீட்டு கொண்டதாக வசனம் சொல்லுது. தன்னுடைய தேவன் தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நரகத்திற்கு போக வேண்டிய உன்னை, அல்லேலூயா, பாதாளத்துக்கு போக வேண்டிய உன்னை மீட்டினார். அல்லேலூயா. பாருங்க, ஒரே ஸ்டெப்பு தான். லாசருவும் ஐஸ்வர்வானும் வாழும்போது ஜீவிக்கும் போது பக்கத்துல தான் ஜீவித்தான். வாழும்போது அவனுக்கு தெரியாது இவன் நரகத்துக்கு போவான், இவன் பரலோகத்துக்கு போவான்னு. இப்படிதான் ஜனங்கள் வாழ்ந்துக்கிறாங்க. உத்தமமான ஜீவியத்தை ஒருத்தன் ஜீவிக்கும் போது, வார்த்தைக்கென்று தேவனுடைய சத்தியத்துக்கென்று உன்னுடைய செவியை நீ சாய்க்கும் போது உன் ஜீவனானது காக்கப்படுகிறது. எப்போ நீ அதை விலகி உலகத்தின் ஆசாபாசங்களுக்கும் உலகத்தின் கேடுகளுக்கும் உன்னை அர்ப்பணிக்கிறியோ, அங்கே நாம் என்ன பண்றோம்னா விழுந்து போயிடுறோம். கவனிங்க சகோதர சகோதரி, அங்கே நம்முடைய வாழ்க்கையானது பரிதவிக்கப்பட்ட நிலைக்கு மாற்றுகிறது. அல்லேலூயா. நரகத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள ஒரு உபாயத்தை தேவன் இன்று வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அந்த மகத்தான ரத்தத்தை நீ விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது, அவருடைய மகத்தான நாமத்தை நீ தொழுது கொள்ளும் போது உனக்கு விமோச்சனம் உண்டு. பாருங்க, இன்னைக்கு பாவம் சொல்லிட்டு ஜனங்கள் மரணத்துக்குள்ள போகும்போது எல்லாருடைய ஆசை என்னவா இருக்குன்னா, நான் எப்படியாவது காக்கப்பட வேண்டும், நான் எப்படியாவது ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் விரும்புறாங்க. அல்லேலூயா. ஆனா செத்த பிறகுதான் என்ன பண்ணுவாரு, அவர் வந்து எல்லாரும் சேர்ந்து அவங்க பரலோகத்தை அனுப்புவாங்க. ஐயா அப்படியாக பரலோகத்துக்கு சென்றிருக்கிறார், இறைவனடி சேர்ந்திருக்கிறார், ஐயா அப்படியாக நித்திரை அடைந்திருக்கிறார். அல்லேலூயா. ஐயா அப்படியா என்ன பண்ணிருக்காரு, சொர்க்க வாசலில் போயிருக்கிறார்.
அல்லேலூயா. இதெல்லாம் மனிதனுக்குள்ள இருக்கிற ஆசை. போஸ்டர் வச்சு ஒட்டுவாங்க, ஆனா அவர் நரகத்துல வெந்து நிற்பாரு. அல்லேலூயா. நான் இங்க நரகத்துல வெந்து நிற்கிறேன், இவன் தான் இவன் அப்படின்னு. பாருங்க, நீ பூமியில உயிரோடு இருக்கும் போதே உன்னுடைய பாவத்துக்கான பதிலீடை நீ செய்தாகணும். அல்லேலூயா. இன்னைக்கு ஜனங்கள் அது பாவத்திலிருந்து செத்த பிறகு ஏதோ ஒரு காரியத்தை, கர்மாதி என்ற ஒரு காரியத்தை செய்கிறாங்க. கர்மம் என்றால் பாவம், மாதி என்றால் சமாதி செய்வது. உன் பாவத்துக்கான சமாதியை நீ ஜீவனோடு இருக்கும் போதே செய்யணும். நீ செய்யலன்னா நரகத்துக்கு தான் போவே தவிர பரலோகத்துக்கு போக முடியாது சகோதரனே. உயிரோடு இருக்கும்போது நீ தேடணும். நீ உயிரோடு இருக்கும்போது தேடினா, இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? செத்த பின்னும் அக்கறை கொள்கிற தேவன். அல்லேலூயா. நீ செத்துனா கூட உனக்கு நித்திய ஜீவனை அழித்து அவர் உன்னோட வச்சுப்பாரு. ஆனா நீ இதை தேடாம செத்து போயிட்டா நரகமே நிச்சயம். இந்த வேதம் அப்படியாக அது சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, லாசரவும் ஐஸ்வர்யவானும் ஒரே நேரத்துல வாழ்ந்தாலும் 2 பேரும் வெவ்வேறு இடங்கள்ல சேர்த்தாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு எச்சரிப்பின் சத்தமா இன்னைக்கு உங்களுடைய காதுகள்ல இது ஒலித்து கொண்டிருக்குது சகோதர சகோதரி. உன் வாழ்க்கை வார்த்தை கண்டு நீ சரியாய் இந்த காலத்துக்குரிய செய்தி கண்டு ஒப்பு கொடுக்கும் போது, இந்த வார்த்தை என்ன சொல்கிறதோ அதை நீ உன் வாழ்க்கையில செய்யும் போது, பாருங்க, நான் உயிரோட இருக்கும் போதே இந்த மகத்தான பாவ நிவாரணத்தை செய்ய வேண்டியதா இருக்கு. இந்த பாவ உபாயத்தை நீ செய்ய வேண்டியதா இருக்குது. இந்த எச்சரிக்கை நீ ஏற்றுக்கொண்டு செய்யலன்னா நம் வாழ்க்கை தாறுமாறாக்கப்பட்ட ஒரு நிலைக்கு போயிடும். பாருங்க, இன்னைக்கு இந்த வேதம் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம் என்று சொல்லிக் கொண்டிருக்கு. பாருங்க, இந்த ரத்தம், சிந்தப்பட்ட ரத்தம் 2000 வருடங்கள் ஆயிடுச்சு. இன்னைக்கும் அந்த ரத்தம் காயாத நிலையில் இருக்கு. என்ன வடிவத்தில் இருக்குன்னா, இந்த வார்த்தையான வடிவத்துல வந்திருக்குது. ஏனால் தேவன் ஆதியிலே வார்த்தையா இருந்தார். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தையே தேவனா இருந்தது என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. வார்த்தையான தேவனை ஏற்றுக்கொள்ளும் போது அது உன்னுக்குள்ளே ஜீவிக்கும். ஆமென். பாருங்க, உயிரோடு இருக்கும் போதே நாம் நம்முடைய பாவங்களுக்கு விடுதலை பெற வேண்டியது இருக்குது. இந்த மகத்தான வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, ஒரே தேவன் யார் என்று அறிந்து கொள்வதும் ஞானஸ்தானம் எது என்பதை அறிந்து கொள்வதுதான் உன் வாழ்க்கை நித்திய ஜீவனை அளிக்கும். இவ்வளவு நாள் நான் வாழ்ந்துட்டேன், 70 வருஷம் 80 வருஷம் வாழ்ந்துட்டேன், ஆனா நான் இன்னும் யார் கடவுள் நான் தெரிஞ்சுக்கல, யார் தேவனா இருக்க முடியும். பாருங்க, அநேக சபை ஸ்தாபனங்கள் 3 தேவன் சொல்லுது, 2 தேவன் சொல்லுது, 1 ஒரே தேவன் சொல்லுது. எது சரியான உபதேசமா இருக்க முடியும்? ஜனங்களுக்கு அது தெரியல. ஆனா இந்த வேதம் என்ன சொல்லுது? ஒரே கர்த்தர்னு சொல்லுது. நீ 3 கூறாகவோ 4 கூறாகவோ 2 கூறாகவோ போட முடியாது. இந்த வேதம் ஒரே ஞானஸ்தானம் சொல்லுது. ஆனா வேதத்தில் பல ஞானஸ்தானங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அல்லேலூயா. ஆனா வேதத்தில் ஒரே ஞானஸ்தானத்தை ஃபாலோ பண்ண முடியாது சொல்லுது. இதுவும் ஒரு ரகசியம். பாருங்க, தம்முடைய தீர்க்கதரிசனுக்கு இந்த வெளிப்பாட்டை சொல்லாம, இந்த வெளிப்படுத்தலை அவர் அறிவிக்காம ஒரு காரியத்தை செய்வதில்லை. அப்ப இன்னைக்கு இந்த வெளிப்பாடு தெரிஞ்சுக்கணும்னா யாரோ ஒரு நபர் வந்தாகணும். அவர் மீண்டுமாக பாவம் இல்லாமல் 2ஆம் தரம் தரிசனமாக வேண்டியதாய் உள்ளது. எப்படியாக தரிசனமாகனா, வார்த்தையின் வடிவில தரிசனமாகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வார்த்தை நீ கேட்கிற அந்த மகத்தான காரியம் தான் உன் வாழ்க்கையின் மாற்றத்துக்கு துவக்கமா இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, லூக்கா 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஆமென். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். எஸ். லோத்து சோதோம் வாசிங்க மனுஷகுமார் மனுஷகுமாரை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளில் பாருங்க, இது ஒரு பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவமானது இங்கே சொல்லப்பட்டது. ஏற்கனவே நடந்து முடிந்த சம்பவம். நாம் வாழ்ந்த அதே வாழ்க்கை ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க ஜனங்கள். அல்லேலூயா. ஆனால் இந்த முடிவு பரிந்தும் இந்த கடைசி நாட்களிலே மீண்டும் மனுஷகுமாரன் தோன்ற வேண்டியுள்ளதுன்னு வசனம் சொல்லுது. ஜனங்க என்ன நினைச்சிட்டாங்க? ஏற்கனவே தான் இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் வந்துட்டாரு, திரும்பி ஏன் வரணும்னு நினைக்கிறாங்க. இல்ல, வசனம் என்ன சொல்லுதுன்னா, மீண்டும் லோத்தின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரின் நாட்கள் நடக்கும். அது போலவே நடந்தாகும். அப்ப மீண்டும் ஒரு மனுஷகுமாரன் வர வேண்டியதா இருக்குது. நான் அதான் சொன்னேன், ஏற்கனவே தீர்க்கதரிசியானவர் இல்லாம தேவன் ஒரு காரியத்தையும் செய்வதில்லை. பாருங்க, இன்னைக்கு இந்த மகத்தான மனுஷகுமாரன் மாத்திரமே அவர் தேவன் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. தேவன் எப்பொழுதுமே ஒரு மனிதனையே பயன்படுத்துகிறார். மனிதன் இல்லாம பயன்படுத்துவது கிடையாது. மேபி அவர் ஒரு சூரியனை பயன்படுத்தலாம், ஒரு நட்சத்திரங்களை, அல்லது ஒரு நிலாவில் வந்து பேசிருக்கலாம். அசரீரியா, நீங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுங்கள் இயேசுவின் நாமத்தை சொல்லலாம், முடியும்.
ஆனா அவர் அதை செய்யல, மனுஷன் மூலமா இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு அவருடைய நாமத்தை நாம் அறிந்து கொள்வதுதான் மகத்தான ரகசியமா இருக்குது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம் இப்படியா சொல்லுது, நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டியதான ஒரே ஒரு காரியம் இந்த பூமியில நமக்காக விடப்பட்டிருக்குது. அது என்ன என்றால் அவருடைய நாமத்தை நாம் அறிந்து கொள்வதை. வாசிங்க 4:12. அவராலே அன்றி வேறொருவரால் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே. என்ன நாமங்க? இயேசு என்ற நாமத்தை தவிர்த்த வேற நாமம் ரட்சிப்புக்கு இல்லவே இல்லை. நீ புது நாமத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்காத, புது புது நாமங்களை சொல்லிட்டு இருக்காத. அல்லேலூயா. அடுத்தது முடிங்க சிஸ்டர் சொல்லு. அவருடைய நாமமே அல்லாமல் வேற ஒரு நாமம் இந்த பூமியில இல்ல. பாருங்க, இன்னைக்கு அதுதான் சொல்லுது இந்த வேதம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லும் போது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஞானஸ்தானங்கள் என்று கொடுன்னு சொல்லும் போது, சீஷர்கள் அதை அப்போஸ்தலர் 2:28 இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கொடுத்தாங்க. எப்படிங்க அதை மாத்தி கொடுத்தாங்க? பாருங்க, அன்னைக்கு அந்த சீஷர்கள் பரிசுத்தாவியை பெறாமல் அவர்கள் அப்படியே தரித்து கொண்டிருக்கும் போது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 120 பேர் மேல் வீட்டறையில தங்கும் போது பரிசுத்தாவி பலமாய் இறங்கினார். பலமாய் இறங்கும் போது அவர்கள் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தின் மகத்துவத்தை அறிந்து கொண்டாங்க. இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வசனத்தின் வெளிப்பாடை அங்கே பெற்றுக்கொண்டாங்க. அங்கேதான் பேதுருவானவர் என்ன சொல்றாருன்னா 2:38 நீங்கள் மனம் திரும்பும்படி என்ன பண்ணுங்க, பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் சொன்னார். இன்னைக்கு அந்த ஒரே தேவன் யார் என்பது கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்பதை. அல்லேலூயா. இப்போட ஜனங்கள் பிதாவுக்கு ஸ்தோத்திரம், குமாரனுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தாவிக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 3 தேவர்களாக கூறப்பட்டுச்சு. ஆனா வேதம் சொல்லுது, என்னை என்று உனக்கு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், ஒரே தேவனை பற்றி பேசுது. அதுதான் வசனம் முடியும் போதும் சொல்லுது, ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு வேதம், இன்னைக்கு சபையானது திருத்துவம் என்ற உபதேசத்துல மூழ்கி போயிருக்குது. ஆனால் வேதம் தேவன் ஒருவரே என்று பிரசித்தம் பண்ணினுது. அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் ஒருவராய் தீர்க்கதரிசி மூலமாய் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். நீ தீர்க்கதரிசி இடத்துல வரும்போதுதான் தேவன் யார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான்னு சொன்னான். இன்னைக்கு தீர்க்கதரிசியை தள்ளிட்டாங்க. வேணாம், எந்த நபரும் வேணாம். இல்ல இல்ல இல்ல, அவர் இல்லாம நீ ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் தான் தேவனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபரா இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு தீர்க்கதரிசி இந்த உலகத்துல இருந்தே ஆகும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, காலங்காலமா யுகயுகமா தேவன் ஒரு மனிதனோடு இடைப்பட்டு தன் ஜனங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டத இன்னைக்கும் அதே காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு மகத்தான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும்னா, உன் வாழ்க்கை மீட்கப்பட வேண்டும் என்றால், நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீ ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளணும். அப்போது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்போ பாருங்க, மத்தேயு 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல லாஸ்ட் வசனத்துல சொல்றாரு, உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்டில் 28:19 சொல்றாரு, உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்டிலும் நான் என்ன பண்ணுவேன். எப்படிங்க இருப்பாரு? இன்னைக்கு ஜனங்க என்ன பண்றாங்கன்னா, லிட்டரலா யாரோ ஒருத்தர் வர வேண்டியதா காத்து கொண்டிருக்கிறாங்க. முடிவு பரிந்து இருக்குன்னு சொல்லிட்டாரு, வரணும்னு வெயிட் பண்ணுகிறாங்க. அவர் ஆல்ரெடி வந்து இங்க இருக்கிறாரு. வார்த்தையான தேவனா வந்திருக்கிறாரு. 2வது தரம் பாவம் இல்லாமல் தரிசனமா இருக்கிறாரு. தன்னை வெளிப்படுத்திருக்கிறாரு. வார்த்தையின் ரூபத்துல வெளிப்படுத்திருக்கிறார். அவர் என்னவா இருந்தாரோ அவனுமாவே தன்னை வெளிப்படுத்திருக்கிறார். நீ ஒரு சரீரத்துக்காகவோ அல்லது ஒரு நபருக்காகவோ காத்து கொண்டிருக்க அவசியம் கிடையாது. ஆனா ஒரு தீர்க்கதரிசி மூலமாய் தன்னை தேவனுடைய காரியங்களை வெளிப்படுத்தி தன் ஜனங்களை ஒன்று சேர்க்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த மகத்தான தீர்க்கதரிசி சொன்ன மகத்துவமான வார்த்தைகளை பின்பற்றும் போது சரியான இயேசு கிறிஸ்துவை நீ பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலக சபை ஸ்தாபனங்கள் சொல்லுவதான காரியங்கள் அல்ல, தேவன் யார் என்பதையே நீ உண்மையான காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இது எல்லாமே வெளிப்பாடு, இது எல்லாமே ரகசியம். ஏன்னா வேதம் முழுக்க ரகசியமாக அளிக்கப்பட்ட ஒன்றா இருக்குது. அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு இந்த மகத்தான வார்த்தை நம் வாழ்க்கையில தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வது மிக முக்கியமா இருக்குது. இன்றைக்கு ஞானஸ்தானம், பல தரப்பட்ட ஞானஸ்தானங்களால உலகம் தாறுமாறாக்க போயிடுச்சு. அல்லேலூயா. இந்த உலகம் முடிவு சமீபமாயிடுச்சு. நேற்று ஒரு தேசத்துக்கு யுத்தமும் போரும் நடக்கணும்னா, பூமி அதிர்ஷ்டங்களும் நிலநடுக்கம் நடக்கணும்னா, நாளைக்கு நமக்கு என்பதை நினைவு கூடுங்க.
உலகம் முடிவுக்கு சமீபமா இருக்குது. அதற்கு முன்பாக நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள ஓடி ஒளிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. கேட்ட ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you. பாஸ்டர் மனோவிடத்துல நாம் காரியங்களை ஒப்பு கொடுப்போம். God bless you. முடிச்சிடலாம். Praise the Lord. Hallelujah. சரிங்க ஐயா, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான். ஏதோ தீர்க்கதரிசின்னு பேசுறீங்க. அப்போ நான் இத்தனை நாளா சர்ச்சைக்கு நான் போயிருந்தேனே, இத்தனை நாளா நானும் ஜெபம் பண்ணேன், இத்தனை நாளா தேவன் என் ஏசப்பா என் ஜெபத்தை கேட்டாரு. அப்ப அதெல்லாம் பொய்யா? அதெல்லாம் பொய்யாயா? நீங்க மாட்டு வரீங்க தீர்க்கதரிசின்றீங்க. எங்களுக்கு எதுக்கு தீர்க்கதரிசின்னு கேட்கிறேன். எங்களுக்கு எங்க தீர்க்கதரிசி? எங்களுக்கு தான் ஏசப்பாக்குறாரு. உண்மையா இல்லையா? எங்களுக்கு ஏசப்பா, நான் ஜெபம் பண்ணா ஏன் ஏசப்பா ஜெபத்தை கேட்க போறாரு? நான் முட்டி போட்டு 40 நாள் பாஸ்டிங் போட்டு காலையில 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணிக்கும் பாஸ்டிங் போட்டு 6 மணிக்கு மேல பிரியாணி சாப்பிடுவேன். என் ஜெபத்தை தேவன் கேட்பாரு. ஆனா பாஸ்டிங் போடுவேன். நீங்க வந்து இதோ தீர்க்கதரிசின்றீங்க. எனக்கெல்லாம் தீர்க்கதரிசிலாம் தேவையில்லைங்க. உண்மையா இல்லையா? எங்க ஐயா இருக்கிறாரு, எங்க பாஸ்டர் ஐயா இருக்கிறாரு. போன் பண்ணி கூப்பிட்டா உடனே வருவாரு எங்க பாஸ்டர் ஐயா. பாக்குறீங்களா? எங்க பாஸ்டர் ஐயா ஜெபம் பண்ணா அப்படியே வல்லமை இறங்கும், அபிஷேகம் இறங்கும். 40-50 வருஷமா சர்ச்சுக்கு போயிருந்தா இப்ப புதுசா வந்து தீர்க்கதரிசின்னு பேசினா எங்களெல்லாம் கேட்க முடியாது. நீங்க ஆராதிங்க, நீங்க தீர்க்கதரிசியை ஃபாலோ பண்ண, நம்ம ஏங்க ஃபாலோ பண்ணா? எவ்வளவு நம்ம எத்தனை வருஷமா சர்ச்சுக்கு போறோம்? நாங்க ஆதி திருசபை. நாம காலங்காலமா என் தாய் சபை. நாங்க எங்க தாத்தா ஆர்சி, எங்க தாத்தாக்கு பாட்டம் ஆர்சி, யாங்கெல்லாம் விட்டுடுவாங்க. இப்ப தீர்க்கதரிசின்னு வருவாங்களா? நாங்க ஃபாலோ பண்ணுமா? ஏங்க ஃபாலோ பண்ணா? ஒரு தீர்க்கதரிசியோட அருமை நமக்கு தெரியாது. ஏன்? நம்ம தான் கல்லையும் மண்ணையும் வணங்கின்னு ஆத்தா அங்கன்னு போய் சுத்திக்கிட்டு நம்மளுக்கு ஏசப்பானா யாருன்னு தெரியாது. ரட்சிப்பு யார் வழியா வருது? யூத வழியா வருது. யூத எந்த கடவுளை வணங்குவான்? யெகோவா தேவனை வணங்குவான். ஆனா யூத எப்படி டைரக்டா வணங்க மாட்டான். அவன் கரெக்டா ஃபாலோ பண்ணுவான். மோசே மூலமா போனாதான் யெகோவா தேவனை பார்க்க முடியும். நோவா மூலமா போனாதான் பேழைக்குள்ள போக முடியும். ஏசாயா மூலமா போனா, சாமுவேல் மூலமா, எலியா மூலமா போனா, இவங்க மூலமா போனாதான் தேவனை பார்க்க முடியும். அவன் கரெக்டா அறிஞ்சிருக்கிறான். ஆனா நாம பாதியில வயிற்று வலிக்கோ, பிரச்சனைக்கோ, கடன் தொல்லைக்கோ, வீட்டுல பிரச்சனை, வீட்டுல ஒரே போராட்டம், என் பொண்ணு சரியில்லை, என் பொண்டாட்டி சரியில்லை, என் புள்ள சரியில்லை, சர்ச்சுக்கு வாக்கா, சர்ச்சுக்கு வந்து சரியாயிடுச்சு, இதுதானே சத்தியம், இதுதானே சபைன்னு உட்காந்துட்டோம். பைபிளை படிக்கிறது கிடையாது. ஆனால் பைபிளை படிச்சா பைபிள் சொல்லுது, எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிச்சா பயமா இருக்குது. எடுத்து வாசிங்க. ஐயா சொன்னார் பாருங்க, தீர்க்கதரிசி வேணும், தீர்க்கதரிசி வேணும், தீர்க்கதரிசி வேணும்னு. தீர்க்கதரிசி எதுக்கு வேணும்? வாசிக்கமா. கலக வீட்டாராகிய அவர்கள் கேட்டாலும் சரி, கேட்காவிட்டாலும் சரி, தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி உண்டு என்று அவர்கள் அறிய வேண்டும். நான் போயிடுகிறேன், 40 வருஷமா போயிடுகிறேன் சர்ச்சுக்கு. என் பேரன், நானும் பேரை பத்தி எடுத்துட்டேன். எங்க ஐயா தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. நான் எங்க ஆயா பேரு அந்தோனி அம்மா, எங்க தாத்தா பேரு அருள்தாஸ். அப்ப நாங்க கிறிஸ்துவம் இல்லையா? நாங்க வழி வழியா கிறிஸ்துவம் வந்தோம். நாங்க கிறிஸ்துவம் இல்லையா? நீ கிறிஸ்துவம் தான், உண்மைதான். எது வரைக்கும் வந்த? சிலை வணங்க கூடாது, இயேசுதான் கடவுள் வந்த. ஆனா அங்கே நின்னுட்டோம். அடுத்தது எங்க வரல? தீர்க்கதரிசி மூலமா தான் இயேசுவை பார்க்க முடியணும்ன்ற இடத்துக்கு வரல. ஏன்னா ஒரு கிறிஸ்துவனுக்கு உயிரோட இருக்கும்போது தீர்க்கதரிசியோட அருமை தெரியாது. அவன் செத்த பிறகுதான். லூக்கா 16ஆம் அதிகாரத்துல எடுத்து வாசிங்க. உயிரோட இருக்கும் போதே தீர்க்கதரிசியை ஃபாலோ பண்ணு. நீ செத்து போனீனா அப்போ பரலோகத்துல இருந்து ஒரு சத்தம் வரும். என்னமா ஒரு சத்தம்? எடுத்து வாசிமா. 28 வாசிமா. 29. ஆபிரகாம் அவனை நோக்கி, சொன்னார் பாருங்க சகோதரன், பாஸ்டர் சொன்னார் பாருங்க, லாசரும் செத்துட்டான், ஐஸ்வர்யவானும் செத்துட்டான். ஐஸ்வர்யவான் பாதாளத்துக்கு போறான், லாசரு ஆபிரகாம் மடிக்கு போறான். இப்ப ஆபிரகாம் மடியில இருந்து அந்த ஆபிரகாம் சொல்றாரு, ஐஸ்வர்யவான் சொல்றான், எனக்கு அண்ணனுங்க 5 பேர் இருக்கிறானுங்க. அந்த சபைக்கும் இந்த சபைக்கும் இந்த பக்கத்துல தெருவில் இருக்கிற சபைக்கெல்லாம் போறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு இங்க வராதபடிக்கு இயேசுதான் கடவுள், யோவான் ஸ்நானனை போய் ஃபாலோ பண்ண சொல்லு, இயேசுதான் கடவுள் சொல்றாங்க. அப்ப ஆபிரகாம் சொல்றாரு, ஆபிரகாம் அவனை
நோக்கி ஆபிரகாம் லாசரு ஐஸ்வர்யனை பார்த்து சொல்றாரு, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு பாஸ்டரும் ரெவரண்டும் பிஷப்பும் உண்டு. அவர்கள் அப்படியே இருக்கு. பாஸ்டர்ங்கிறாரு, பாஸ்டர் கிட்ட போய் ரட்சிப்பு வாங்கிக்கோ, பிஷப் கிட்ட போய் ரட்சிப்பு வாங்கிக்கோ, ரெவனன்ட் கிட்ட போய் ரட்சிப்பு வாங்கி. எங்க ரெவனன்ட் எத்தனை வருஷமாகிறாரு, பெல்ட் மாட்டிக்கின்னு சும்மா அப்படி வருவாரு, நாங்க எல்லாம் அப்படியே பயப்படுவோம். எங்க பாஸ்டர் வந்தா செருப்பத்து நாங்க தான் ஓரம் வைப்போம். எங்க பாஸ்டர் சொன்னா அப்படியே நடக்கும். இல்ல, பைபிள் அப்படி சொல்லல. பரலோகத்துல இருந்து சத்தவர் ஆபிரகாம் சொல்றாரு, பரதேசில இருந்து பேசுறாரு. ஆபிரகாம் அவர்களுக்கு அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளும் உண்டு. ஏன்பா பக்கத்து சர்ச்சுக்கு போக வேண்டியது சொல்ல வேண்டியதுன்னு ஆபிரகாம் பாதாளத்துல போயிட்டு பக்கத்து சர்ச்சுக்கு போ. எங்க பாஸ்டர் நல்லா சூப்பரா போதனை பண்ணுவாரு, வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஏத்துவாரு, சூப்பரா அட்வைஸ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லல. மோசே யாரு? மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடுக்கட்டும். அல்லேலூயா. இப்படிதான் கிறிஸ்துவர்கள் வாழ்ந்து கொண்டு வரும்போது, மேசியா காத்து கொண்டு இருக்கும் போது ஒருத்தர் வராரு, நாங்கள் மேசியா வருவாரு. இல்ல, மேசியா வந்தா யார் அடையாளம் காட்டணும்? யோவான் 1:29 வாசிங்க. ஃபர்ஸ்ட் சொன்னாரு பாருங்க, இயேசு கிறிஸ்துவை நீ வணங்குற. எல்லாரும் இயேசுப்பா வணங்குறோம், உண்மைதான். ஆனா அந்த இயேசு இந்த பூமிக்கு அடையாளம் காமிச்சது யாரு? எடுத்து வாசிங்க. யோவான் 1:29. மறுநாளிலே யோவான் சாணன் யாருங்க? பாஸ்டரா, பிஷப்பா, ரெவனண்டா, சாங் லீடரா, டீகனா? யார் அவரு? தீர்க்கதரிசி. தெரிஞ்சுக்கோ, இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும். அங்க இருக்கிற ஜனங்களுக்கு இயேசுதான் மேசியான்னு அடையாளம் காட்டணும்னா இந்த யோவான் சாணன் வந்து நிக்கிறாரு. கிறிஸ்துவர்களே, சபைக்கு போறவர்களே, ஆர்சி இருந்து பெந்தகோஸ்தே சபை, அட்வென்ட் சபை, எல்லா சபைக்கு போறவங்களே கேளுங்க. நீ இயேசு கிறிஸ்துவை ஆராய்ச்சினுங்கிற உண்மை, இயேசு கிறிஸ்துவை வழிபடுற உண்மை. ஆனால் அங்கே நின்னுட்டோம். ஆர்சியிலிருந்து பெந்தகோஸ்தே வரைக்கும் இயேசுதான் மெய்யான தேவன், அங்கே நின்னுட்டோம். ஆனா இந்த இயேசு யாருன்னு தான் தெரியல. வேறே ஒரு பேர் மட்டும் தான் இருக்குது. இயேசுன்ற வார்த்தை மாத்திரம் தான் தவிர அவர் இன்னைக்கு என்ன பண்றாரு, ஏது பண்றாரு எதுவுமே தெரியல. இப்போ அந்த கிறிஸ்துவர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் கடவுள் மேசியாவை பார்த்துட்டு இருக்காங்க, எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, வருவார்னு. கன்னி வயித்துல பிறந்தாரு, மாட்டுத் தொழுவத்துல இயேசு கிறிஸ்து பிறந்தாரு. பிறந்து நான் தான் மேசியா, என்ன பாருங்கன்னு சொல்லல. அவர் என்ன பண்றாரு? தீர்க்கதரிசி ஒருத்தர்கிட்ட போ. இப்ப அந்த யோவான் சாணன் வராரு, வந்து வாசிமா. மறுநாளிலே இயேசு கிறிஸ்து நடந்து வராரு. இதோ நீங்க பார்த்து நின்றீங்களே, ஏசப்பா ஆராதிச்சிருந்தீங்களே, அந்த இயேசு இவர்தானே. யாரோ கையை காட்டுறதுக்கு ஒரு தீர்க்கதரிசி தேவை. நீ வணங்கின்ற இத்தனால இயேசு கிறிஸ்து வணங்கின்ற உண்மைதான். ஆனா அடுத்த ஸ்டெப்புக்கு வா. நீ இப்போ ஏசப்பா பிள்ளை கிடையாது, இயேசுவோட மனவாட்டி. இப்போ எத்தனை பேருக்கு ஏசப்பா அப்பாவை பாக்குறீங்களா இல்ல புருஷனா பாக்குறீங்க? கை தூக்குங்க. நீ அப்பாவா பாத்தீனா எல்லா ரகசியத்தை கூட சொல்ல மாட்டேன். அந்த ரக விஷயத்தை ஏசப்பா நான் எங்க இருக்கிறேன்னு சொல்ல மாட்டாரு. எங்க காசு வச்சுக்கிறேன், எங்க பொக்கிஷன்னு குழந்தைகிட்ட சொல்லுவாரா? ஆனா பொண்டாட்டி, எல்லா அரசியல்வாதிகளும் பாரு, பொண்டாட்டி பேர்ல தான், பினாமி பேர்லயோ பொண்டாட்டி பேர்ல தான் இடத்த வாங்குவாங்க. ஏன் பொண்டாட்டினா அவ்வளவு புரியும். நம்முடைய ரகசியத்தை நம்முடைய மனவாட்டிக்கு மறைக்காம அவர் எதுவுமே விட மாட்டார். நீ பொண்டாட்டியா இருக்கிறியா? பெந்தகோஸ்தே சபையில, அட்வான்ஸ் சபையில, ஆர்சி சபையில, எல்லா சபையிலும் நீ குழந்தையா இருந்த, பெந்தகோஸ்தே பேபியா இருந்த. நீ மனவாட்டியா மாறினா நீ தீர்க்கதரிசி சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். நீ முடிவு பண்ணிக்கோ. ஏன்னா அப்பா ஏசப்பா கூப்பிட்டா உதவி செய்வாரு, சொன்னாரு பாரு, தட்டினா திறப்பாரு. ஆனா இப்போ லவ் பண்றாரு உன்ன, அதான் அவரு வாசல வந்து தட்டுறாரு, ஐ டார்லிங் கருத்தரப்பியான்னு. லவர் பெண்ணு போவோமா, பையன் போய் வீட்டுக்கு போய் வாசல நிப்பானா? அது டீ கடை சுந்தரபாண்டியன் ஸ்டோர் இருக்குது, அங்க நின்று பக்கத்துல தீபகா பாத்துருக்கா போல சரணு. எப்போ வரும் வாசல்ல, எப்போ கோலம் போடும், எப்போ தண்ணி தெளிக்கும், எப்போ வெளியே வந்து தலை வாரம். ஏன் பொண்டாட்டினா அவ்வளவு பிரியம். இப்ப நீ சொல்லு, நீ ஏசப்பா அப்பாவை பாக்குறியா, பொண்ணா புருஷனா பாக்குறியா? சொல்லுங்க யாராவது வாய் தரல. நீ புருஷனா பாத்தீனா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற ஒரு நபர் வேணும். கைய பூச்சி உரத்துக்கு யாராவது தேவையில்ல. நீயே இழுத்துன்னு போனா உன் வீட்டுல தேக்க மாட்டான் அப்பா அம்மா. இன்னைக்கு சரணிக்கு அவங்க அப்பா அம்மா கையை பூச்சி குத்துறவங்க தான் வீட்டுல வச்சு சோறு போட்டு எல்லாமே பண்ணி அரவணிக்கிறாங்க. இதே தீபிகா இழுத்துன்னு ஓடி இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க?
வீட்டு வாசல் வந்தா கைய கால வச்சிட்டு இருப்பேன், சரணே அவ்வளவுதான் ஒண்ணு அப்படின்ட்டு இருப்பாங்க. ஏன் கைய பூச்சி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வேணும். மத்தேயு 25:5 பாரு, ஏசப்பா மணவாளன் இருந்தா அவனுக்கு கைய பூச்சி கொடுக்கறதுக்கு மணவாளன் வந்துக்கிறான்னு சொல்றதுக்கு ஒருத்தர் தேவை. டக்குனு வாசி முடிச்சிடறேன், 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம். வந்துருக்கிறாரு மாப்பிள்ள வந்துருக்கிறாரு சொன்னோடனே மேக்கப்லாம் போட்டுக்கின்னு எல்லாம் பொண்ணு நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஏசி ரூம் அதுக்கும் தூங்கிச்சு. பொண்ணு என்ன பண்ணுச்சு, சரி அங்க வந்து தாம்பத்துல வராரு, பல்லவரம் வந்து எழுந்தெல்லாம் தூங்கிச்சு. இப்ப மாப்பிள்ள பல்லவரம் வந்துட்டாரு, வாசிமா. நடு ராத்திரி வராரு, வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு போல என்னன்னு தெரியல, லேட் ஆகி வராரு, நடு ராத்திரில வராரு. இதோ அங்க சொல்றாரு, மாப்பிள்ள வர ஏந்திர மூஞ்ச கை தூங்க மூஞ்சி. இதே கோலத்துல மாப்பிள்ள பார்த்தாருன்னா கிழிஞ்சு போன நைட்டில உன பார்த்தாருன்னா மாப்பிள்ள ஏத்துக்க மாட்டாரு. போப்பா மேக்கப் போட்டு மூஞ்சகளை கழுவி ட்ரெஸ் பண்ணி அலங்காரமா மாப்பிள்ள முன்னாடி நில்லு. யார் சொல்லணுமா? இதோ மணவாளன் வரத்துக்கு யாரோ ஒருத்தர் சொல்ல முடியும். யாரும் பாஸ்டர் சொல்லுவாரு, உன் ரெவரண்ட் சொல்லுவாரா, அட்வான்ஸ் சர்ச் பாஸ்டர் சொல்லுவாரா, ஆர்சி பாஸ்டர் சொல்லுவாரா? பைபிள்ல தீர்க்கதரிசி தான் சொல்லணும், இதோ மணவாளன் வருகிறார்னு. நீ அவரை ஏசப்பா அப்பான்னு கூப்பிட்டீங்கன்னா உனக்கு லாலி பப்பா புச்சு முட்டாய் குருவிரட்டி தான் வாங்கி தருவாரு. நீ என் மணவாளன்னு கூப்பிட்டீங்கன்னா உனக்கு தாலி கட்டி சொத்தை உன் பேர்ல ஏறி வைப்பாரு. அல்லேலூயா. அப்ப இயேசு என் புருஷனா பார்க்கணும், என்ன பண்ணணும்? இயேசுவை கட்டி வைக்கிறதுக்கு எலியேசர் தேவை. ரெபெக்காளுக்கு ஈசாக்கு கல்யாணம் பண்றதுக்கு யாரு போனா பொண்ணு பார்க்க? ஈசாக்கு யாரு கிடையாது? இயேசு கிடையாது. ரெபெக்காள் யாரு கிடையாது? நம்ம கிடையாது. நமக்கு யாரு அப்ப கல்யாணம் பண்ணி வைப்பா? எலியேசர் எங்க இருக்கிறாரு? அது எந்த ஊர்ல இருக்கிறாரு எனக்குன்னா? நீ மணவாட்டியா மணவாளனை கல்யாணம் பண்ணனா உனக்கு எலியேசர் தேவை, தீர்க்கதரிசி தேவை. நான் போய் தேற்றவாள நான் அனுப்புகிறேன், அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். ஐயா சொன்னாரு பாருங்க, ஏன் ஒரே கர்த்தர் ஒரே ஞானஸ்தானம் தெரியலன்னா எனக்கு தான் தீர்க்கதரிசியே தெரியலையே. அப்ப நான் என்ன பண்றேன்? முதல்ல தீர்க்கதரிசியை கத்துக்கோ, பைபிளை பற்றி யாருன்னு தெரிஞ்சுக்கோ. ஏன்னா நம்ம ஐயப்பாவையும் கர்மாரி அம்மாவையும் மாதாவையும் வணங்கி வணங்கி நம்ம மூளைலாம் எப்படி போச்சுன்னா பைபிளை படிக்கக்கூடிய மூளை நம்மளுக்கு இல்லை. எதா பார்த்தா அம்மா சோத்திரம் அலையிலையா சோத்திரம் அலுமணியா பாத்திரம் அப்படியே ஓடிந்தான் வாழ்க்கை. வேற என்ன பண்றது? அப்படிதான் தெரியும், இன்னைக்கு அலையிலையானுவோம் நாளைக்கு அரோகரானுவோம். ஆனா இந்த பரிசுத்த வேதத்தை வாசிக்கும் போதுதான் ஐயோ நம்ம வந்த வழி கரெக்ட் தான், ஆனா எங்கேயோ நடுவில் நின்றுட்டோம். எங்க? தீர்க்கதரிசி வழியா தான் தேவனை பார்க்க முடியுது நின்றுட்டோம். அன்னைக்கு பாவத்துல இருந்த ஜனங்களை மோசை கூட்டு வந்தாரு. எலியா வந்து சாரிபாத் விதவைக்கு போயிட்டு அம்மா இயேசுதாமா யெகோவா தேவன் தான் மெய்யான தேவன் சொன்னாரா இல்லையா? பாகால் தெய்வம் அல்ல, விக்கிரக தெய்வம் அல்ல, இயேசுதான் தெய்வம் சொன்ன கூட்டு வந்தாரு. ஒவ்வொரு சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க டக்குன்னு. 1 சாமுவேல் 8:7. அப்பொழுது கர்த்தர் ஏசப்பா சொல்றாரு, கேளுங்க. கர்த்தர் சொல்றாரு, சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதை எல்லாவற்றிலும், ஜனங்க சொல்றது எல்லா இடத்துலயும் அவர்கள் சொல்லை கேள். அவங்க சொல்றதெல்லாம் நீ கேளுப்பா. அவர்கள் உன்னை தள்ளவில்லை, அவங்க உன்னை தள்ளிட்டாங்க. நீங்க எல்லா சபைகளும் தீர்க்கதரிசி என்ற ஒரு ஊழியத்தை தள்ளிவிட்டார்கள். நான் கட்டில உட்கார்ந்து ஆவியான இடத்தில் இடைப்பட்டார், ஆவியான இடத்தில் பேசினார் அப்படி சொல்றோம் எல்லாம் பொய். யார் இடத்திலும் ஆவியானவர் பேசவே மாட்டாரு. ஆல்ரெடி பேசி முச்சு கையில குத்துட்டாரு. இந்த வேதம் வாச்சினா உனக்கு ஆவியான இதுலதான் பேசுவாரு. புதுசா வந்து அப்படியே சிலுவை முன்னாடி வந்துச்சு, அப்படியே ரெக்கச்சின்னு ஒருத்தர் வந்துச்சு, அதெல்லாம் பிசாசு. நீ நல்லா பிரியாணி துண்டு, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், பீஃப் ரைஸ் துண்டு நல்லா தூங்கிக்கிற, கனவுல சொப்பனமா வந்துக்குது. அதெல்லாம் ஏதோ ஒரு தேவதூதர் பணம் பார்த்துக்கிற போல. அப்படிலாம் தேவன் வரவே மாட்டாரு. ஏன்னா அவர் யாருக்காக தன்னை மாற்றிக்கொள்ளவே மாட்டார். தீர்க்கதரிசி வழியா நான் என்ன பாப்பேன்னா அதேதான். புறஜாதி ஜனங்க தெரியாதுங்க நம்மளுக்கு. பைபிள் படிக்கும் போது தான் நம்மளுக்கே தெரியும். பைபிள் சொல்லுது தீர்க்கதரிசி இல்லாம தேவனை பார்க்க முடியாது. அந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும்னா யோவான் சாணனை பார்க்கணும். இன்றைக்கு இருக்கிற இயேசு கிறிஸ்துவ வார்த்தையா வந்திருக்கிறாரு. திரும்பவும் 2ஆம் வரம் தரிசனமாவார். முதலாம் வருகையிலே ரட்சிக்க வந்தார். பாவத்திலிருந்து இயேசு கிறிஸ்து ரத்தத்தால ரட்சிக்க வந்தார். இப்போ அடகு வச்ச நகைய பணம் கொடுத்து மீட்டு வரணும். இப்போ உனக்கு எதுக்கு வந்துக்கிறாரு? மீட்க வந்துக்கிறாரு. எப்படி வருவார்? இயேசு கிறிஸ்து முதலாவது தீர்க்கதரிசியா தான் இருந்தார். அவர் என்ன சொல்றார்? சமாரியா ஸ்திரீ உன்னை நான்
தீர்க்கதரிசி என்று காண்கிறேன், காட் பிளஸ் யூன்னாரு. அதுக்கப்புறம் உன்னை மேசியா என்று காண்கிறேன், காட் பிளஸ் யூ. இன்றைக்கும் தேவன் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பிக்கிறார். அவர் தீர்க்கதரிசி, அவர் சொல்ற வார்த்தை தான் மேசியா. இல்லையா? ஏன்னா இரண்டாம் தர அவர் பூமிக்கு வர மாட்டார், மனுஷனா வர மாட்டார், வார்த்தையா வருவார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. 14ஆம் வசனம், அந்த வார்த்தை மாம்சமானது. யார் அந்த மாம்சம்? இயேசு கிறிஸ்து. அந்த மாம்சம் திரும்பி என்னவா வந்திருக்கு? வார்த்தையா வந்திருக்கு. அந்த வார்த்தை எப்பவுமே ஊக்கிட்ட யாங்கிட்ட பிஷப் கிட்டயோ அந்த பாஸ்டர் இந்த பாஸ்டர் வராது, தீர்க்கதரிசிகிட்ட தான் வரும். அந்த தீர்க்கதரிசிகிட்ட போனா தீர்க்க சொல்வாரு, எப்பா இதோ இயேசு கிறிஸ்து காட்டுவார். அப்ப இது வரைக்கும் நீ பார்க்காத இயேசு கிறிஸ்து ஆராதிக்கிற, கற்பனையிலே வாழ்ந்துருக்கிற, தீக்கனவுலே நீ இயேசு ஆராதிக்கிற. சபையில போய் உட்காந்து சபை எல்லாருமே எங்க சர்ச்சுக்கு வந்து பாரு, சும்மா ஏசி. எங்க ஐயா வந்து பாரு, எங்க பாஸ்டர் எவ்வளவு சீக்கிரம் பார்க்க முடியாது, 3 மாசம் முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கணும். இயேசு கிறிஸ்து பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்டே கிடையாது. எங்க 2 பேர் கூடினாலும் நான் வந்துருவேன்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு எல்லா சபையும் சபை பக்கமா வழிநடத்துது. கட்டிடத்தை பாரு, சபையை பாரு, கூட்டத்தை பாரு, ஏதோ தட்டு, இந்த சீர்தட்டு, அந்த சீர்தட்டு, இத அது சொல்லி ஏமாத்தினுக்கிறாங்க. ஆசீர்வாத தட்டுன்னு இல்ல. ஒரு தீர்க்கதரிசி யாரு? அது ஒரே ஒருத்தர் தான் இருக்க முடியும். இஸ்ரவேலுக்கு அநேக தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, ஆனா அந்த புறஜாதிக்கு வேதாகமத்துல புறஜாதிக்கு தீர்க்கதரிசியே கிடையாது. யூதனா இருந்து புறஜாதிக்கு செய்தி சொல்றாங்க, ஆனா புறஜாதியே முதலா தீர்க்கதரிசி கொடுத்தது இந்த 4 தீர்க்கதரிசி தான். அந்த தீர்க்கதரிசியை வேதத்தோட எடுத்து பாரு. ஆண்டவரே எங்களை மன்னிச்சுங்க, இத்தனை நாளா எங்க ஐயா சொன்னதை கேட்டோம், பாஸ்டர் சொன்னது, இப்ப இந்த தீர்க்கதரிசி எங்களுக்கு யாருன்னு காட்டுங்க. அந்த தீர்க்கதரிசி தேவன் பக்கமா எங்களை வழி நடத்துவார். அவர் தான் மனவாளனை காட்ட முடியும். இப்ப சொல்லு, நீ அவர் குழந்தையா இருக்க விரும்புறியா, பொண்டாட்டியா இருக்க விரும்புறியா? சொல்லுமா, சொல்லுங்கம்மா. குழந்தையா இருக்க விரும்புறீங்களா, பொண்டாட்டியா இருக்க விரும்புறீங்களா? அவர்கிட்ட ஏசப்பாயிட்ட 60 வயசுக்கு அப்புறம் எனக்கு என்னங்க குழந்தை, நான் ஒரு பொண்டாட்டி தான் சொல்ல முடியல. அம்மாவால பொண்டாட்டியா இருந்தா புருஷன் சத்தம் கேட்கணும் உனக்கு. அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது, ஏய் விளையாடி இருக்கும். ஆனா அந்த பைக் சத்தம் கேட்டோம், அம்மா சொல்லுவாங்க, மேரி அம்மா சொல்லுவாங்க, ஏய் அப்பா வந்துட்டாரா. எப்படிமா நீ மட்டும் கண்டுபிடிக்கிற? இத்தனை வருஷம் உங்க அப்பா சத்தம் எனக்கு தெரியாது. புரியுதா இல்லையா? நீ அவருக்கு பொண்டாட்டியா இருந்தினாதான் இந்த பைபிள் ஒரு சொத்து உன் பேர்ல எழுதி வைப்பார். பரலோகத்துக்கு உன்னை பொக்கிஷமா, நான் ஜெயம் கொண்டு நான் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல பையன் பக்கத்துல பொண்ணு உட்காரித்து எப்ப நடக்கும்? கல்யாணம் ஆன பிறகுதான் பக்கத்துல உட்கார. கல்யாணம் ஆகுது முன்னாடி எப்படி உட்கார வைப்பாங்க? அப்போ பூமியில உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எப்படி கன்ஃபார்ம் ஆச்சு? நீ தீர்க்கதரிசியை பார்த்ததான் தெரியும் உனக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு. என்னோடு கூட பக்கத்துல உட்கார வைப்பேன்றாரு. கல்யாணம் ஆகுதுக்கு முன்னாடி எதிர்க்கு உட்காந்துப்பான், பக்கத்துல போய் தொடக்கூட முடியாது. அவங்க அப்பா கைய பூச்சி குத்த பிறகுதான் அப்பதான் கை கோப்பாரு. இன்னைக்கு கலாச்சாரத்துல என்னென்னவோ பண்றாங்க கல்யாணத்திலேயே. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் உன்னை பொண்டாட்டியா பாக்குறேன். அந்த பொண்டாட்டியா நீ அவர் புருஷனா உன்னை பாக்குறாரு, பொண்டாட்டியா உன்னை பாக்கணும்னா இந்த 4 தீர்க்கதரிசி ஒருத்தர் வந்திருக்கிறார், தேவன் அனுப்பியிருக்கிறார். அவரை வேத வசனத்தோடு பார்த்து கண்டுபிடி. யோவான் சார் சொல்றான், நான் தான் ஏசாயா 40:1 சொல்றான். ஏசாயா மனாந்தன் கூப்பிட சத்தம் நான் தான் சொன்னான். அப்பதான் சொன்னாங்க, ஃபாலோ மீ இயேசு. இன்றைக்கும் மல்கியா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஒருத்தரோட ஊழியத்தை பார்த்து தான் கண்டுபிடிக்கணும் அவர் யாரு எவருன்னு. யோவான் சார் செஞ்ச ஊழியனா மேசியா வரல காமிச்சார். அதனால்தான் மல்கியா 3ஆம் அதிகாரத்தை அவர் ஊழியத்தில் நிறைவேறிச்சு. அதே போலதான் மல்கியா 4:5, இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே நான் உங்களுக்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிள்ளைகளுடைய பிதாக்களிடத்துக்கும் பிதாக்களுடைய அவர் பிள்ளைகளுக்கும் திருப்புவான். யோவான் பிதாக்களுடைய இதயத்தை பிள்ளைகளுக்கு திருப்புறான். ஆனால் இன்றைக்கு இந்த 4 தீர்க்கதரிசி ஒருத்தர் வந்திருக்கிறார். அவரை வேத வசனத்தோடு கண்டுபிடி. அவர்கிட்ட போனாதான் இயேசுவை காட்டுவார். நீ உங்க பாஸ்டர்கிட்ட போனீங்கன்னா நம்ம காட்டுவாரு, ஆசீர்வாதம் மட்டும்தான் இருக்கும், பாதாளம் தான் போகும். ஆனா தீர்க்கதரிசியோட சத்தத்தை கேட்கணும்னா நீ பரலோகத்துக்கு வருவ. அந்த தீர்க்க சொல்றார், இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் எடு. 2000 வருஷமா யாரும் கொடுக்கல இது. பவுலுக்கு அப்புறம் இந்த ஞானஸ்நானம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் யாரும் கொடுக்கல. இந்த 4 தீர்க்கதரிசி சொல்ற, ஏன்னா வேதம் சொன்னார் பாத்தீங்களா, ஆமோஸ் 3:7, கர்த்தராகிய ஆண்டவர் தாமே தம்முடைய ரகசியத்தை தீர்க்கதரிசியாக தம்முடைய ஊழியக்காரருக்கு தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். வெளிப்படுத்தல் 10:6 சொல்லப்படுது. இனி காலம் செல்லாது, இதுக்கப்புறம் ஜனங்களே வருவார் காத்துட்டு இருக்காதீங்க, அவர் வந்துட்டாரு, இனி காலம் செல்லாது, காலம் இனியோட முடியுது. 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களே அவர் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும்.
அந்த எக்காலம் ஊதுனது யாரு? எக்காலம் என்னன்னா ஒரு எச்சரிப்பு சத்தம். ஜனங்களே வாங்க, என்கிட்ட வாங்க, தீர்க்கதரிசி கிட்ட வாங்க, நான் உங்களை இயேசு கிட்ட கொண்டு போறேன். இன்றைக்கும் தேவன் ஒரு மகத்தான தீர்க்கதரிசியை கொடுத்திருக்கிறார். அவர் பின்னாடி போனாதான் அவர் இயேசு யாருன்னு காட்டுவார். ஆனா நீ வணங்கின உண்மைதான், ஆராதிச்ச இயேசு நல்லவர்னு பாடின, உன் ஜபத்தை கேட்டாரு. ஒரு கட்ட வரைக்கும் தான். நீ அடுத்த கட்டு பொண்டாட்டியா வரணும்னா உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் கைப்பூச்சி கொடுக்கணும் இயேசு கிட்ட. இவர் தான் உன் புருஷன்னு காட்டணும். 2025 சபைக்குது, 2025 புருஷனா எனக்கு இருக்க முடியும்? ஒரு சபையில போனா இவர்தான் தேவன்றாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து காட்டுறாங்க. அந்த இயேசு இன்னைக்கு என்ன பண்றான்னு காட்டு எனக்கு. எபிரேயர் 13:8 சொல்லுது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து காட்டு. அந்த இயேசு கிட்ட போனாதான் எனக்கு ரட்சிப்பு. இன்னைக்கு இயேசு கிட்ட காட்டு. அந்த இயேசு இன்னைக்கு என்னவா இருக்கிறாரு? இந்த நாளுக்குரிய வார்த்தையா இருக்கிறார். இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசி இவர்தான், வில்லியம் மரியம் பிரெனாம். மல்கியா 4:5 சொல்லப்பட்டபடி, வெளிப்படுத்தல் 10:6 சொல்லப்பட்டபடி இவரோட ஊழியத்தை வச்சுதான் நீ கண்டுபிடிக்கணும். யோவான் சாணன் இயேசுவோட ஊழியத்தை எப்படி வச்சு மேசியாவை கண்டுபிடிச்சு இயேசு சொன்னாரு, நான் செய்யறதையாவது நம்புங்க, இல்ல நான் சொல்றதையாவது நம்புங்க. அவருடைய கிரியை வச்சு பார்த்து இவர் தான் மேசியான்னு கண்டுபிடி. அதே போலதான் இந்த பிரெனாம் என்கிற இந்த தீர்க்கதரிசி, இந்த புறஜாதிக்கு அனுப்பப்பட்ட இந்த கடைசி கால தீர்க்கதரிசி 7ஆம் தூதன், இவர் ஊழியத்தை வச்சு பாரு. இன்னைக்கு நடக்கிற சம்பவம் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து எப்படி வருவார்னு சொல்லிட்டாரு. எப்படி நீ பரலோகத்துக்கு போறன்னு இவர் மாத்திரம் தான் சொல்லி இருக்கிறாரு. வேற யாரும் சொல்ல பரலோகத்துக்கு எப்படி போவேன்னு, மணவாளன் எப்படி கண்டுபிடிப்பான் இவர் தான் சொல்றாரு. ஏன்னா நடுராத்திரியில ஒரு சத்தம் உண்டாயிட்டு, இதோ மணவாளன் வருகிறார். அந்த ஒரே நபர் இவர் தான் அந்த சத்தத்தை சொன்னவர். இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசி வில்லியம் மரியம் பிரெனாம். கொஞ்சம் ஏத்துக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நீ ரட்சிக்கப்படணும், பரலோகத்துக்கு போகணும்னு நினைச்சினா இந்த தீர்க்கதரிசி எப்படி உன்னை பைபிளை பார்த்து கண்டுபிடிக்கிற. இந்த புத்தகத்தை படிக்காத, நீ பைபிளை படிச்சா ஆட்டோமேட்டிக்கா இங்க வருவ. நீ வேதத்தை பாரு. இன்றைக்கும் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பியிருக்கிறார். அந்த தீர்க்கதரிசி செவி கொடுத்தால் நாம் பரலோகம் போவோம். தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். தீர்க்கதரிசியை நிராகரிக்கிறவன், அவர்கள் சாமுவேலே தீர்க்கதரிசியே உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தான் தள்ளினார்கள். ஜனங்களை ஆடுறதுக்கு தேவனுடைய சரீரத்துல வரணும், அதுதான் தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி யாருன்னு கண்டுபிடிங்க. வேதத்தின் அடிப்படையில் ஏத்துக்க. கேளு, ஜெபம் பண்ணி. எவ்வளவு ஜெபம் பண்ணி கேட்டல, ஆண்டவரே இந்த கூட்டத்துக்கு போனேன், சகோதரர் கண்ணன் டைட்டஸோட கண்ணன் கூட்டத்துக்கு போனேன், ஏதோ தீர்க்கதரிசின்னு சொன்னாங்க. உண்மையா இருந்தா, நான் உன்னோட வித்தா இருந்தா, நான் உன்னோட மனவாட்டியா இருந்தா, அந்த தீர்க்கதரிசி எனக்கு காட்டுப்பா. ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார்ல, ஜெபத்தை கேட்டார்ல, கல்யாணம் பண்ணி வச்சார்ல, குழந்தை குத்தார்ல, வீடு கட்டினல, எல்லா ஆசீர்வாதம் வாங்கல. இதே கேளு. ஏசப்பாயிட்ட இன்னி நைட்டு போயிட்டு உட்காந்து, ஆண்டவரே இந்த சகோதரர் சொன்னாரு, பாஸ்டர் ஏல்டேல் சொன்னாரு, இந்த மல்கியா 4:5 யாரு, இந்த வெளிப்படுத்தல் 10:6 யாரு, வில்லியம் பிரெனாம் சொல்றாங்களே, உண்மையா இவர்தானா? பைபிள் ஆண்டவர்கிட்ட கேளு. உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு உண்மையா இருந்தா உனக்கு பதில் கொடுப்பார். நீ உண்மையான மனவாட்டியா இருந்தா உனக்கு பதில் கொடுப்பார். ஆமாமா கரெக்ட்பான்னு சொல்லி வேதத்தோட உனக்கு ஒப்பிட்டு காட்டுவார். உண்மையாகவே 50 வருடத்துல இந்த சகோதரத்தினால சாதிச்ச பொண்ணு கல்யாணம் பண்ணது, புள்ளைய படிக்க வச்சதெல்லாம் பெருமை இல்லை. இந்த கூட்டத்தை வச்சா அப்புறம் பார்த்தீங்களா, இந்த கூட்டத்தை ஏற்படுத்தினார் பார்த்தீங்களா. அப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும், நீங்க எல்லாருமே கண்ணனோட வீட்டார் தான். நீங்க எல்லாருமே ரட்சிப்பின் செய்தி போயிடுச்சு. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, இந்த செய்தியை கேட்டு ரட்சிக்கப்பட்டீங்க, சந்தோஷப்படுங்க. இந்த உலகத்துல எல்லாம் டிவிலையும் சினிமாவிலும் கதைகளை சொல்லி சபை நடத்தின்னு வராங்க. ஆனால் இன்றைக்கு தேவன் பக்கமா உங்களை வழி நடத்தி இருக்கிறார். அந்த சகோதரனுக்கு நீங்க காட் பிளஸ் சொல்லிட்டு போங்க. சகோதரா, உன் பிறந்த நாளைய கண்ணை திறந்தியே, என் ஆவிக்குரிய கண்ணை திறந்தியேன்னு சந்தோஷப்பட்டு அவரு கை கொடுங்க. அவருக்கு கண்ணன் பிரதர் பிறந்த நாளுக்காக சொல்லாதீங்க, நான் இப்போ பிறந்துட்டேன், உண்மையான சத்தியத்துல பிறந்துட்டேன்னு அவர் கை கொடுங்க. இந்த நாளுக்குரிய இயேசு கிறிஸ்துவை பார்த்துட்டேன்னு கை கொடுங்க. இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசியை பார்த்துட்டு அவர் கை கொடுங்க. கர்த்தர் தாம் ஒருவரையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ பிரதர், காட் பிளஸ் சிஸ்டர். நம்ம எழுந்து நிற்போம். இந்த காலம் பொல்லாதது, கர்த்தரே உன்னை அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, கர்த்தரே உன்னை அழைக்கிறார். நீ வாழும் வாழ்க்கைதான் அது வாடகை வீடுதான். நீ வாழும் வாழ்க்கைதான்
அது வாடகை வீடுதான். இந்த காலம் பொல்லாதது, கர்த்தரே சுன்னை அழைக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. தேவனே, வானமும் பூமியும் ஒழிந்து போகும் கர்த்தாவே, ஜீவனுள்ள நம்முடைய வார்த்தை மாத்திரமே அது ஒழிந்து போகாது. தேவனே கர்த்தா, அந்த உலகம் ஒரு நாள் அழிய போகிறது கர்த்தாவே. ஆனாலும் தேவனே, நம்முடைய வார்த்தைக்குள்ளாக ஆண்டவரே இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்து அரவணைக்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தா, அந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொரு சகோதரரை இடைபடும்படியாக செபிக்கிறோம். இதோ நாங்கள் கேட்ட ஒரு சபையோ ஆண்டவரே, ஒரு மெய்ப்பரோ, ஒரு மனிதனோ, யாரும் ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியாது கர்த்தாவே. தேவனே, நம்முடைய ஜீவிக்கிற வார்த்தை ஆண்டவரே, ஆண்டவரே நாளுக்குரிய செய்தி மாத்திரம் ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும் நாங்கள் கேட்டோம் அப்பா. தேவனே, இந்த உலகம் பாரம்பரியத்தையும் கர்த்தாவே, ஸ்தாபனங்கள் ஆண்டவரே பாரம்பரியத்தையும் பண்டிகைகளும் பின்பற்றி போய்கொண்டிருக்கிற வேலையிலே கர்த்தாவே, கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலத்திலே கர்த்தாவே, ஜீவிக்கிற வார்த்தையின் பக்கமாய் நாளுக்குரிய திருக்கதர்சின் பக்கமாக ஆண்டவரை கொண்டு நீர் எங்களை திருப்பினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. ஏற்படுத்த குடும்பத்தை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. சமாதானம், கிருபை, இரக்கம் எப்போதும் இந்த குடும்பத்தில் இருக்கட்டும் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆச்சா, நன்றி கர்த்தாவே. கடைசியாக குடும்பத்துக்காக ஜெபிக்கும்படியா கேப்டன் சகோதரனை கூட குடும்பத்துக்காகவும் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிற லேட்டஸ்ட் கண்ணம் ஜெபிக்கும்படியாகும் கேப்டன் சகோதரன் முன்பாக அழைப்போம். சில கண்களை மூடுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல அன்புள்ள ஆண்டவரே, இதோ இது ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான மாலை பொழுதிலும் நாங்கள் ஒரு மனதாய் ஒரே ஏகசிந்தை உடையவர்களாய் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய வெளியேறப்பட்ட நாமத்துக்கு கீழாக இதோ இங்கே வந்து உங்களுடைய வார்த்தை நாங்கள் கேட்கும்படியாய் இது தந்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரே, நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன தேவன், நீர் ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு நேரத்திலும் நீர் தீர்க்கதரிசி மூலமாய் திருவுளம் பெற்றுகிற தேவன் என்று நாங்கள் வார்த்தை கேட்டோம் ஆண்டவரே. அதுபோல நீர் வார்த்தையாய் வருகிற தேவனாய் இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு ஆண்டவரே, இதோ நிமிஷத்திலும் நீர் வார்த்தையை அனுப்பி உம்முடைய ஜனத்தை உம் பக்கமாக நீர் திருப்புகிற தேவன் ஆண்டவரே. அதுபோல கேட்ட வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மகத்தான வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ ஜனங்கள் இந்த வார்த்தையை கேட்க முடியாமல் போயிருக்கலாம். இதோ இந்த சிறு கூட்டமாகி எங்களுக்கு இந்த வார்த்தை தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தால் வாழ்த்துகிறோம். இந்த அருமையான டைட்டஸ் கரன் சகோதரரும் அவருடைய அருமையான மனைவியும் அவருடைய மகள், அவருடைய மருமகன், அவருடைய மகனையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால நாங்கள் சபையார் யாரும் சேர்ந்து வாழ்த்துகிறோம். இந்த அருமையான பிறந்த நாளிலும் கூட தேவரே, உடைய வார்த்தை அநேகர் ஆண்டவரை தெரிந்து கொள்ளும்படியாய், உடைய வார்த்தை அநேகர் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஒரு சூழ்நிலை நீர் சகோதரி இருதயத்துக்குள்ளாக ஏவி இந்த மகத்தான பரிசுத்தமுள்ள வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய், அவர் பெற்ற ரட்சிப்பின் சந்தோஷத்தை அநேகர் பெற்றுக்கொள்ளும்படியாய் நீர் கிருபை செய்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பகுதியில் அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட உதவி செய்ய அந்த முழு குடும்பத்தை கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இன்னும் ஒரு விஷயம் நாங்கள் வாழ்த்துகிறோம். உடைய கிருபை, இரக்கம், தயவு, சமாதானம், சந்தோஷம் அந்த குடும்பத்தை வழிநடத்த விதமாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தை தந்த சகோதரனுக்காக நன்றி ஆண்டவரே. இதோ இந்த நேரத்துக்காக, இந்த தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உடைய பொறுப்புள்ள கருத்தில் ஒப்புவதும் கர்த்தாவே. கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தேவனே. ஆமென், ஆமென் ஆண்டவரே.